இந்த இரவை பொறுத்தவரையிலே நாம் எல்லோரும் ஒவ்வொரு வருடமும் கேள்விப்படக்கூடிய செய்திதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மேலான மகத்துவமிக்க இரவு இந்த இரவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சிலாகித்து கூறுகின்றான். இந்த இப்படிப்பட்ட ஒரு இரவு, இவ்வளவு சிறப்பான 1000 மாதங்களை விட மேலான இந்த இரவை அல்லாஹ் நமக்கு தர வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த புனிதமிக்க இரவிலே இரவு முழுவதும் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கும். சகோதரர், ஒரு முக்கியமான அன்பான வேண்டுகோள், யாருக்காவது ஏதாவது தேவைகள் இருந்தால் கொஞ்சம் எழுச்சி போயிடுங்க. பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுச்சி போயிடுங்க. வர்றவங்க உள்ள வந்து உட்கார்ந்துருங்க. பயான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இடையில எழுச்சி போகாதீங்க. யாருக்காவது ஏதாவது முக்கியமான தேவைகள் இருக்குது, தயவு செஞ்சு எழுச்சி போயிடுங்க. போறவங்க பயான் ஆரம்பிச்ச பிறகு இடையில போகாதீங்க. உள்ள வர்றவங்க அந்த இடம் காலியான கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, முன்னாடி நெருங்கி உட்காருங்க. மேல இருக்கவங்களாம் தயவு செஞ்சு உள்ள வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. உள்ள இடம் ஃபுல்லா இருக்குது, மேலேயே உட்காருங்க. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டது ஒரு மகத்தான இரவை, கண்ணியமிக்க இரவை, அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய ஒரு இரவை அல்லாஹ் நமக்கு தந்த காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, சத்திய சஹாபாக்கள் ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், முன் சென்ற நபிமார்கள் காலத்தில் எல்லாம் ஒவ்வொரு நபியும் அவங்களோட உம்மத்தினர் எல்லாம் 300 ஆண்டுகள், 400 ஆண்டுகள், 500 ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்ததாக நீங்கள் சொல்கின்றீர்கள். உதாரணமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்வதாக இருந்தால், அவர்கள் சுமார் 950 ஆண்டுகள் உலகில் வாழ்ந்ததாகவும் இஸ்லாமிய அழைப்பு பணி செய்ததாகவும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆனால் நீங்கள் உமர் உம்மத்தி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்துடைய வயது ஆயுள் காலம் சராசரியாக 60க்கும் 70க்கும் இடையில்தான் என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். அவ முன் சென்ற சமுதாயத்தினர்கள் எல்லாம் 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் வாழ்ந்து நல்ல முறையில் அமல் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறும் பொழுது, நாங்கள் மட்டும் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ்ந்து நன்மைகளை குறைவாக செய்தால் நாங்கள் அவர்களுடைய அந்தஸ்தை அடைய முடியுமா? அவர்கள் எங்களோட அமல்களை முன்னேறி போயிடுவாங்களே என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். இதை கேட்டவுடன் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் அது போன்ற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். 500 ஆண்டுகள், 600 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய வாய்ப்பல்ல, மாறாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அந்த வாய்ப்பு எப்படிப்பட்ட வாய்ப்பு என்றால், முன் சென்ற சமுதாயத்தினர்கள் 400 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் வாழ்ந்து எப்படிப்பட்ட பலனை அடைவார்களோ அது போன்ற பலனை நீங்கள் அடைய முடியும் என்று சொல்லிவிட்டு தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சிலாகித்து சொல்கின்றார்கள். இந்த லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் நமக்கு வழங்கியது எதற்காக வேண்டி என்றால், 1000 மாதங்களை விட மேலான இரவு என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது 1000 மாதங்களுக்கு ஈக்குவலானதுன்னு அல்லாஹ் சொல்லல, 1000 மாதங்களுக்கு ஈடானதுன்னு அல்லாஹ் சொல்லல, 1000 மாதங்களோட மேலானது. எவ்வளவு மேலானது அது அல்லாஹ்க்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்ப 1000 மாதங்களை விட மேலாக இருக்கக்கூடிய இந்த இரவு நம்ம 1000 மாதங்களுக்கு ஈடானது அப்படின்னு வச்சாலே 1000 மாதங்கள் என்பது சுமார் 84 வருடங்கள், சுமார் 84 வருஷம். அப்ப 84 வருஷம் என்னும் பொழுது ஒரு நல்லடியாருக்கு, ஒரு சீதேவிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஒரு 10 லைலத்துல் கத்ரை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டான்னு வைங்க, ஒரு 10 லைலத்துல் கத்ரை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லது ஒரு 10 லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான்னு வைங்க, சுமார் 850 ஆண்டுகள் அவர் உலகத்தில் அமல் செய்தவரா பாக்கியத்தை பெறுகின்றார். அப்ப முன் சென்ற சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 300 ஆண்டு 400 ஆண்டு 500 ஆண்டு 1000 ஆண்டு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனா உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு அருளை, எப்படிப்பட்ட கிருபையை அல்லாஹ் செய்கிறான் என்றால், இந்த ஒரு இரவிலே நீங்கள் விழித்திருந்து அமல் செய்வது, இபாதத் செய்வது, இது 1000 மாதங்களுக்கு மேலானது. இந்த மாதிரி நீங்க 10 ஆண்டுகள் அமல் செய்யும் பொழுது 10 முறை இந்த லைலத்துல் கத்ர் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் சுமார் 800 ஆண்டுகள் 900 ஆண்டுகள் அமல் செய்த பாக்கியத்தை பெறுகிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு தான் இந்த லைலத்துல் கத்ர் என்னைக்கு இந்த லைலத்துல் கத்ர் அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க, நான் இதை அறிவிப்பதற்காக வேண்டி தான் வந்தேன். ஆனா உங்கள 2 பேர் தகராறு பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அதை சொல்ல, அதை பார்த்ததுல எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு எதுங்கிறது மறந்து போச்சு. ஆகவே ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளிலே லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். 21, 23, 25, 27, 29 இந்த 5 இரவுகளில் தான் லைலத்துல் கத்ர் கண்டிப்பா இருக்குது. இந்த 5 இரவுகளும் நீங்கள் விழித்திருந்து அமல் செய்து இஹ்லாஸாக நல்ல அமல் செய்வீர்களானால் நிச்சயமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5ல ஏதோ ஒரு இரவு உங்கள் லைலத்துல் கத்ர் கண்டிப்பா கொடுத்து விடுவான். அப்ப 3 இரவு போயிடுச்சு, அதுல ஏதாவது ஒன்று லைலத்துல் கத்ர் இருக்கலாம். இன்னைக்கு 27, இதுவும் லைலத்துல் கத்ரா இருக்கலாம். இல்லை வரக்கூடிய 29 அதுவும் லைலத்துல் கத்ராக இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் எது லைலத்துல் கத்ர்னு சொல்லி. ஹைர், இந்த லைலத்துல் கத்ர் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்று சொல்வதை விட ஒரு மிகப்பெரிய போனஸ். அல்லாஹ் போனஸாகத்தான் இந்த உம்மத்துக்கு லைலத்துல் கத்ரை வழங்கி இருக்கின்றான். அன்பு சகோதரர்களே, போனஸ் என்பது யாருக்கு வழங்கப்படும் என்றால், உதாரணமா ஒரு ஃபேக்டரி, ஒரு ஆபீஸ் அல்லது தொழிற்சாலை, அங்க வேலை செய்யறவங்களுக்கு அந்த முதலாளி வருஷத்துக்கு ஒரு முறை போனஸ் கொடுப்பார். யாருக்கு போனஸ் கொடுப்பார்? அங்கே வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு. வருடம் முழுவதும் யார் வேலை செஞ்சாரோ அவருக்கு தான் போனஸ் கிடைக்கும். 6 மாசம் வேலை செஞ்சுட்டு ஒருத்தர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா போனஸ் கொடுக்குற டைம்ல மட்டும் கரெக்டா வந்து நின்று, நானும் இங்க 6 மாசம் வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு போனஸ் தான் கேட்டா அவருக்கு போனஸ் கிடைக்காது. அல்லது வருடம் முழுதும் அங்கதான் இருக்கிறாரு, அவர் அந்த ஃபேக்டரியில வேலை செய்யல, மாறாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஃபேக்டரிக்கு வெளில ஒரு டீ கடை போட்டிருக்காரு அல்லது நாஸ்டா கடை போட்டிருக்காரு, ஒரு ஹோட்டல் நடத்துறாரு. அவர் வந்து என்ன பண்றாரு, முதலாளி நானும் இங்கதானே இருக்கிறேன், இங்கதான் டீ கடை போட்டிருக்கேன், எனக்கும் போனஸ் தாங்க அப்படின்னு கேட்டா எந்த முதலாளி அவருக்கு போனஸ் கொடுக்க மாட்டான். அல்லது ஒருத்தர் லைன்ல நிக்கிறாரு வந்து போனஸ் வாங்குறதுக்கு, யாருப்பா, நான் டெய்லி இந்த ஃபேக்டரி வேலையா தான் போவேன், இந்த ஃபேக்டரி வேலையா தான் வருவேன். உங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் கூட உங்க ஃபேக்டரியை பார்க்காம இருந்துக்கலாம், வராம இருந்துக்கலாம், ஆனா நான் டெய்லி வராத நாளே கிடையாது, தினந்தோறும் பார்த்துட்டு போயிருக்கிறேன், அதனால எனக்கும் போனஸ் தாங்க அப்படின்னு கேட்டா எந்த அறிவுள்ள முதலாளியும் இப்படிப்பட்டவங்களுக்கு போனஸ் கொடுக்க மாட்டான். அன்பு சகோதரர்களே, அதுபோன்று லைலத்துல் கத்ர் என்பது ஒரு போனஸ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு தரக்கூடிய போனஸ், கிஃப்ட். போனஸ் யாருக்கு கிடைக்கும்? போனஸ் யாருக்கு கிடைக்கும்? வருடம் முழுவதும் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே, அல்லாஹ்வுடைய தொடர்போடு, அல்லாஹ்வுடைய ஈமானோடு, தக்வாவோடு, இறையச்சத்தோடு யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வருடத்தில் ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதுதான் போனஸ். வாழ்க்கை முழுவதும் அல்லது வருடம் முழுவதும் பள்ளிவாசல் பக்கம் வந்து எட்டி கூட பார்க்காம, பள்ளிவாசல் பக்கம் என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க கூட பார்க்காம, 27 அன்னைக்கு நல்ல புது Dress, புது வேட்டி, புது சட்டை, நல்ல அத்தர் கமகமன்னு போட்டுக்கிட்டு வந்து எனக்கும் போனஸ் தான் அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அளவுக்கு இழிச்ச வாங்கி இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படியே ஹஸரத் என்ன ஆசையோட வந்து உட்கார்ந்தோம், எல்லாத்தையும் டிஸ்கரேஜ் பண்ணி துரத்தி விட பாக்குறீங்களே, இல்ல, உங்களுடைய நியத்துக்கு ரப்பல் ஆலமீன் நிச்சயமா கூலி கொடுப்பான். ஆனால் என்ன உறுதி வைக்க வேண்டும், யா அல்லாஹ் நான் அந்த ஒரு வருடம் பூரா உன் பள்ளி பக்கம் வரல, ஜும்மாக்கு வருவேன், அதுவும் கடைசியில் செருப்பு போடுற இடத்துல நிற்பேன், முதல் சலாம் பள்ளிவாசலாம், அடுத்த சலாம் கடையில போய் நிற்பேன், அப்படித்தான் இருந்த ரப்பல் ஆலமீனே, யா அல்லாஹ் நான் இந்த போனஸ் எனக்கு தா, யா அல்லாஹ் இனிமே நான் அந்த ஒழுங்கா இருக்கிறேன், ஈமானோடு இஸ்லாத்தோடு தொடர்புள்ளவனாக, இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழக்கூடியவனாக, உனக்கு பயந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய நான் இருக்கிறேன் யா அல்லாஹ்
அப்படின்னு இந்த இரவிலே நாம் உறுதிமொழி வைத்து விட்டு இந்த இரவுடைய மகத்துவத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் நிச்சயமா தருவதற்கு தயாராக இருக்கின்றான். ஆனா என்ன தேவை? உறுதிமொழி. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அல்லாஹ்ட உறுதி வச்சுப்போம், அப்புறம் லைலத்துல் கத்ரை வாங்கிட்டு அப்புறம் மத்தத அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா, அப்போ நல்லா சொல்றேன், இன்னல்லாஹ ஷதீதுன் துன்திகாம். அல்லாஹ் எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவனோ, எந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் கருணை உள்ளவனோ, அந்த அளவுக்கு நாம் அவனை ஏமாத்த நினைச்சா ஷதீதுன் துன்திகான், பழி வாங்குவதில் தீவிரமானவன். அல்லாஹ் கண்ணியமிக்கவன், சிறப்பு மிக்கவன், இரக்கம் உள்ளவன், கருணை உள்ளவன், ஆனால் பழி வாங்குவதில் தீவிரமானவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி வைப்போம். யா அல்லாஹ், எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி கழிஞ்சு போச்சு, எப்படி இல்லாம ஆயிப்போச்சு. அல்லாஹ் யா அல்லாஹ், உன்னோட தொடர்பு இல்லாமல், உன்னுடைய பள்ளியோட தொடர்பு இல்லாமல், உன்னுடைய ஈமானோட இஸ்லாத்தோட தொடர்பு இல்லாமல் எப்படி ஆயிப்போச்சு. இனி வரக்கூடிய வாழ்க்கையில் ரப்பல் ஆலமீனே நான் ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ்வேன் என்று அல்லாஹ்விடத்தில் நமக்கு நாமே ஒரு சத்தியம் செய்து கொடுத்து விட்டு இங்கு அமர்வோமேனால் நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மையை நமக்கு தந்தருள்வான். வெளியில காரா. அதனால அப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழியோடு இன்ஷாஅல்லாஹ் உட்காருவோமா? அல்லாஹ்ட உறுதிமொழி செய்வோமா? யா அல்லாஹ், கடந்து விட்ட வாழ்க்கையில நாங்கள் என்னென்னமோ தப்பு செஞ்சிட்டோம், எப்படி இல்லாம இருந்துட்டோம், சிறுபிள்ளைத்தனமா இருந்துட்டோம். யா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே, இந்த இரவிலே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து இனி வரும் வாழ்க்கையிலே நல்ல முஸ்லிம்களாக, நல்ல முத்தகைகளாக, நல்ல இறையச்சம் உள்ளவர்களாக வாழ்வோம் அப்படின்னு அல்லாஹ்ட உறுதிமொழி வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதிமொழி ஏற்றுக்கொள்வானாக. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே நாம் சில உண்மைகளை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். என்ன உண்மைன்னு சொன்னா, ஒரு நியாமத், ஒரு அருட்கொடை, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நியாமத். இந்த நியாமத்தினுடைய மகத்துவத்தை விளங்காத மக்களாக நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நியாமத்தினுடைய மகத்துவத்தை, நியாமத்னா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், "வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா." நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை விரல் விட்டு என்ன ஆரம்பிப்பீர்கள் என்றால், அல்லாஹ் எனக்கு ஒன்று கொடுத்திருக்கான் நியாமத்து, 1 2 3 4 5 சொல்லி அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் லா துஹ்ஸுஹா, அதை உங்களால் எண்ணிக்கையில் கொண்டு வர முடியாது, எண்ணிக்கைக்குள்ள கொண்டு வர முடியாது. அதான் உலகத்திலேயே முடிவில்லாத எண்ணிக்கை தான். உலகத்திலே முடிவில்லாத எதுங்க? எண்ணிக்கை. ஆனால் அந்த எண்ணிக்கை கூட முடிந்துவிடும் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு முன்னால். அல்லாஹ்வுடைய நியாமத்து எண்ணி முடியாது. அவ்வளவு நியாமத்துகள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த நியாமத்துகளுக்கு அன்பு சகோதரர்களே, நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அல்லாஹ்வுக்கு. அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துவது எப்படி? நன்றி செலுத்தணும், எப்படி அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி வழங்க வேண்டும், அது அப்புறம் சொல்றோம் உங்களுக்கு. முதல்ல நியாமத்தினுடைய மகத்துவத்தை, நியாமத்தினுடைய சிறப்பை, அந்த நியாமத்து அருட்கொடை எவ்வளவு உன்னதமானது, உயர்வானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்துகளிலேயே மிக மிக உன்னதமான மகத்துவமான நியாமத், அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஈமான் தான். ஈமான் என்ற நியாமத் தான். ஆனா எனக்கு பெரிய வேதனை என்ன சொன்னா, அந்த ஈமான் என்ற நியாமத்தினுடைய மகத்துவத்தை நாம் விளங்காத மடையர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அரதனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். நாம் ஈமான் என்ற இந்த அமானிதத்தை, இஸ்லாம் என்ற இந்த அமானிதத்தை, இன்னா அரதனல் அமானத அலல் ஜிபாலி, வானங்களிடத்திலே இந்த ஈமானை ஒப்படைத்தோம், ஏத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு. பூமியிடத்திலே ஒப்படைத்தோம், பெரும் பெரும் மலைகளிடத்தில் ஒப்படைத்தோம். ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, அவைகளெல்லாம் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டன, அல்லாஹ்வுடைய இந்த அமானிதத்தை ஏற்பதற்கு மறுத்துவிட்டன. யா அல்லாஹ், ஈமானா, இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், இது நாங்க ஏத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தாட்ட நாங்க பெரிய குற்றவாளிடுவோம், அதனால நாங்க ஏத்துக்க தயாரா இல்லை. அல்லாஹ், வானங்கள் மறுத்து விட்டன, பூமிகள் மறுத்து விட்டன, பெரும் பெரும் மலைகள் மறுத்து விட்டன. அல்லாஹ்வுடைய இந்த அமானிதத்தை அல்லாஹ் அமானிதமா கொடுத்தான். ஈமான தர்றேன், இன்னும் அரந்தல் அமானத்தால சமாவாத்தி வல் ஜிபால். நாம் இந்த ஈமான் என்ற அமானிதத்தை மலைகளிடத்தில் ஒப்படைத்தோம், வானங்களிடத்தில் ஒப்படைத்தோம், பெரும் பெரும் பூமிகளிடத்தில் ஒப்படைத்தோம். ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, அவைகள் எல்லாம் அந்த ஈமானை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டன, அக்செப்ட் பண்ண மறுத்துருச்சு. யா அல்லாஹ், எங்களால முடியாது, ரிஜெக்ட் பண்ணிடுச்சு.
எவ்வளவு பெரிய விஷயம், இதை போய் நாங்க ஏத்துக்கிட்டு நாங்க செய்யாட்ட நாங்க எவ்வளவு பெரிய குற்றவாளி, எங்களால முடியாது, மறுத்து விட்டன. ஃபஹமலஹல் இன்சான், ஆனால் இந்த மனிதன் மட்டும் இந்த ஈமான் என்ற அமானிதத்தை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை இந்த மனுஷன் மட்டும் ஏத்துக்கிட்டான். ஆனா ஏற்றுக்கொண்ட இந்த மனிதன் அந்த ஈமான் என்ற அமானிதத்தினுடைய மகத்துவத்தை விளங்கி இருக்கின்றானா அல்லது அந்த அமானிதத்தை நிறைவேற்றி இருக்கின்றானா? ரெண்டுமே இல்லை. இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, இந்த மனிதன் மட்டும் அந்த அமானிதத்தின் மகத்துவத்தை விளங்காத மடையனாகவும் இருக்கின்றான், அமானிதத்தினுடைய ஹக்கை நிறைவேற்றாத அநியாயக்காரனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் சொல்றான், மடையனாகவும் இருக்கிறான், அநியாயக்காரனாக. ஏன் மடையன்? இந்த அமானத்தினுடைய அல்லது இந்த ஈமான் என்ற நியாமத்தினுடைய மகத்துவத்தை விளங்கவில்லை, அதனால் மடையன். ஏன் அநியாயக்காரன்? இந்த ஈமானுக்குரிய ஹக்குகளை, இந்த அமானத்துக்குரிய ஹக்குகளை நிறைவேற்றவில்லை, அதனால் அநியாயக்காரன். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. ஆக அன்புக்குரியவர்களே, 7 வானங்கள் 7 பூமி பெரும்பெரும் மலைகள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்ட இந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த ஈமானுக்குரிய ஹக்கை, ஈமானுக்குரிய அந்த உரிமையை நாம் நிறைவேற்றியிருக்கின்றோமா என்பதை கொஞ்ச நேரம் யோசிச்சாலே போதும், இந்த லைலத்துல் கத்ர் பாக்கி நமக்கு கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். லைலத்துல் கத்ர் பாக்கி நமக்கு கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். ஈமானுடைய ஹக்கு என்ன? ஈமான்னா என்ன? அந்த ஈமானுடைய ஹக்கு என்ன? அதற்குரிய உரிமை என்ன? ஈமானுக்குரிய உரிமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் அவன் அந்த ஈமானுக்குரிய ஹக்கை அல்லாஹ்விடத்தில் நிறைவேற்ற வேண்டும். ஈமானுக்குரிய ஹக்கை அல்லாஹ்விடத்தில் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினால் அல்லாஹ் அந்த அடியானுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை அவன் நிறைவேற்றுவான். அவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அது என்ன ஈமானுக்குரிய ஹக்கு? அது எப்படி நிறைவேற்றணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானுக்குரிய ஹக்கு என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும், அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் வினையாக்கி விடக்கூடாது. அதான் ஈமானுக்கு கிடைக்க வேண்டிய ஹக்கு, ஈமானுக்கு நாம் செய்ய வேண்டிய ஹக்கு, உரிமை. அல்லாஹ்வுக்கு எதையும் வினை வைத்து விடக்கூடாது. நாம நினைக்கலாம், என்ன ஹஸரத் நாங்க என்ன அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டா இருக்கிறோம், அல்லாஹ் தானே வணங்குறோம். யாரங்க வணங்குறோம்? யார வணங்குறோம்? இது சந்தேகம் என்ன? இதுல அல்லாஹ் தானே வணங்குறோம். அப்படி இருக்கும்போது ஹஸரத் நாங்க என்ன ஈமானுடைய ஹக்க நிறைவேற்றலையா? அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்க கூடாதுங்கிற அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாங்க ஏதாவது இணை வைக்கிறோமா? இல்லையே. நாங்க சாய்பாபாவையோ சங்கராச்சாரியோ அல்ல மற்ற தெய்வங்களையோ அல்ல மற்ற சாமிகளையோ அல்ல மற்ற சிலைகளையோ நாங்க வணங்குறோமா? இல்லையே. அப்படிங்கும்போது நாங்க எப்படி ஈமானுடைய ஹக்கை நிறைவேற்றதெல்லாம் ஆகும்? அருமை சகோதரர்களே, கொஞ்சம் டீப்பா யோசிச்சோம்னா, சகோதரர் கொஞ்சம் உள்ள வரது ட்ரை பண்ணாதீங்க. எங்கெங்க இடது அங்க உட்கார்ந்துருங்க. இந்த நடுவில் பாதையை கொஞ்சம் விட்டு உட்காருங்க. நடுவில் பச்சை பாயை விட்டுருங்க. பச்சை பாயை விட்டு உட்காருங்க. கொஞ்சம் இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எங்க இடம் கிடையாது அங்க அப்படியே உட்காந்துங்க. முன்னாடி தேடி முன்னாடி தான் இடம் இல்லைங்க வரத்துக்கு. அப்ப நாம அல்லாஹ்வுடைய அந்த ஈமானுடைய ஹக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்றுகின்றோம், அல்லது உண்மையாக முறையாக நிறைவேற்றுகின்றோமா, அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கின்றோமா என்று பார்த்தால், அருமை சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு வெறும் தெய்வங்களை வணங்குறதில்ல, சிலைகளை வணங்குறதில்ல, சாய்பாபாவை சங்கராச்சாரிய வணங்குறதில்ல. ஆனால் எல்லா விதமான இணை வைப்புகளையும் நம்மை அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்ம ஷிர்க்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கோயில போய் நிக்கிறது, சாமியை கும்பிடுறது, சிலைகளை வணங்குறது, அல்ல தர்கால போய் சஜ்தா செய்யறது, தர்கால போய் பாவாட்ட போய் கையேந்தி கேட்கறது, அல்லது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை மற்றவங்களுக்கு செய்யறது, இது மட்டும்தான் நம்ம ஷிர்க் நினைக்கிறோம். ஆனால் அருமைக்குரியவர்களே, நாம் என்னென்ன ஷிர்க் என்று தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கின்றோம். என்னென்ன ஷிர்க்குகளை, இது ஷிர்க்கை, இதுக்கு இணை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பெரும்பாவம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பட்டியலிடுவோமேனால் நாம் புரிந்து கொள்ள முடியும் நாம் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி. ஒண்ணுமில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்பஹல் முஃமினு முஃமினா வ அம்சா காஃபிரா.
ஒரு மனிதன், ஒரு மூமின் காலையிலே மூமினாக இருப்பான், மாலையில அவன் காஃபிராக மாறிவிடுவான். காலையில மூமினா இருப்பான், ஆனால் மாலையில முஷ்ரிக்காக மாறிவிடுவான். மாலையிலே மூமினாக இருப்பான், காலையிலே அவன் முஷ்ரிக்காக மாறிவிடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மாலையில மூமினா இருப்பான், நல்ல மூமினா இருப்பான், ஆனால் காலையிலே அவன் முஷ்ரிக்காக மாறிடுவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, எப்படி யார சொல்லலாம், மாலையில மூமினா இருக்கிறவன் காலையில எப்படி காஃபிரா மாறுவான், அல்லது காலையில மூமினா இருக்கிறவன் மாலையில எப்படி காஃபிரா மாறுவான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மாலையிலே மூமினாக இருப்பான், நல்ல மனிதனா இருப்பான், இஷா தொழுதிருப்பான், இரவுல நல்லபடியா ஈமானோடு தூங்கி இருப்பான், காலையில கண் முழிச்சு பாப்பான் மழை பெஞ்சிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, காலையில கண் முழிச்சு பாப்பான் மழை பெஞ்சிருக்கும். மழை பெஞ்சதை பார்த்த உடனே முத்தீர்னா பி நௌஇகதா பி நௌஇகதா, ஓ நைட் இந்த நட்சத்திரம் இங்க இருந்துச்சு, அந்த நட்சத்திரம் அங்க இருந்துச்சு, அப்பமே நினைச்சா மழை பெய்யும் சொல்லி, அப்ப அந்த நட்சத்திரங்கள் இடம் மாறியதால் தான் நமக்கு மழை பெஞ்சிருக்குது என்று சொல்வானேனால் அவன் காஃபிர் ஆகிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவன் காஃபிர் ஆகிட்டான். சோல இந்த அளவுகோல், இந்த உரைகள், இதன்படி பார்த்தால் இன்னைக்கு நாம இப்படி சொல்றது இல்லையா? நான் சொல்றது இல்லையா? நல்ல மழை மேகமா இருந்துச்சுங்க, அப்பமே நினைச்ச மழை வரும்னு சொல்லி நல்ல மழை பெஞ்சிருக்குது. அல்ல என்னங்க ராத்திரி நல்ல வெளுத்து போயிருந்துச்சு, திடீர்னு மழை பெஞ்சிருச்சு, ஆச்சரியமா இருக்குது. அப்ப நமக்கு மழையை பார்க்கும் பொழுது நம்பிக்கை வருவதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்லாஹ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம், மழை எப்பொழுது பெய்யும், எங்கே பெய்யும், எப்படி பெய்யும், எவ்வளவு பெய்யும், இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு மட்டும்தான் தெரியும் என்று நாம் நம்புவதில்லை. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஓஹோ மழை மேகமா இருந்தா கண்டிப்பா மழை பெய்யும், அல்லது வானிலை ஆராய்ச்சியில சொன்னாங்க, நைட்டே சொன்னாங்க மழை பெய்யும் சொல்லி, பரவாயில்ல நல்லா பெஞ்சிருக்குது. வானிலை ஆராய்ச்சி என்னங்க சொல்லுவான்? வானிலை ஆராய்ச்சி என்ன சொல்லுவான்? சென்னையில் சில இடங்களில் பலத்த மழை பெய்யலாம், சில இடங்களில் மிதமான மழை பெய்யலாம், சில இடங்களில் மழை பெய்யாமலும் இருக்கலாம். இந்த மூணுல ஒண்ணுதான் நடக்கும். இதுக்கு என்ன பெரிய ஆராய்ச்சி, இதுக்கு என்ன பெரிய வானிலை, இதுக்கு என்ன பெரிய கவர்மெண்ட் செலவு? சில இடங்களில் பலத்த மழை பெய்யலாம், சில இடங்களில் மிதமான மழை பெய்யலாம், சில இடங்களில் மழை பெய்யாமலே போகலாம். மூணு ஒண்ணுதான் நடக்கும். அட எங்க பலத்த மயிலாப்பூரில் பலத்த மழை பெய்யும், மவுண்ட் ரோடில் மிதமான மழை பெய்யும், மாயவரத்தில் மழை பெய்யாது, இது சொல்ல முடியுமா? வானிலை ஆராய்ச்சியால சொல்ல முடியுமா? முடியாது. சில சமயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல மழையை இறக்கி நல்ல அழகா மழை பெஞ்சிட்டு இருக்கும் 2 நாளைக்கு, வானிலை ஆராய்ச்சி வாய வைப்பான், இன்னும் 48 மணி நேரத்துக்கு மழை நீடிக்கும் சொல்லி அதோட முடிஞ்சிடும், மழை அதோட முடிஞ்சிடும். அப்ப வானிலை ஆராய்ச்சிங்கிறது இதுதான் வானிலை ஆராய்ச்சி, இவ்வளவு சொல்ல முடியும். நம்ம ஆளுங்க பைத்தியக்காரத்தனமா போய் ஜோசியத்தை பத்தி அப்புறம் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஜோசியக்காரன் போய் கை நீட்டுவாங்க. ஒரு ஜோசியக்காரன் பேர் பைத்தியக்காரன் போய் கேட்டானா, ஏன்னா ஜோசியக்காரன் போறோம் பைத்தியக்காரன் தான் இருப்பான். அவன்கிட்ட போய் கை நீட்டி, ஐயா என் மனைவி குழந்தை உண்டாயிருக்குது, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பாருங்க அப்படின்னானா. இவனுடைய சைக்காலஜியை புரிஞ்சு வச்சு நல்லா உத்து பார்த்தானா. பார்த்துட்டு சொன்னானா, பொதுவா மனுஷன் எந்த பிள்ளைங்க விரும்புவான்? ஆம்பளோட தானே விரும்புவான். இது மனிதனுடைய சைக்காலஜி வீக்னஸ். இந்த சைக்காலஜி படி உங்க மனைவிக்கு கண்டிப்பா ஆம்பளை பிள்ளை தாங்க, கண்டிப்பா ஆம்பளை பிள்ளை தான், அப்படி தப்பி தவறா பொம்பளை பிள்ளை. இவனுக்கு என்ன அருமையான ஜோசியக்காரன், கண்டிப்பா ஆம்பளை பிள்ளை தானா, அப்படி தப்பி தவறாதான் பொம்பளை பிள்ளையா, வேற எலி குஞ்சா பிறக்கும். அப்ப இது மனிதனுடைய சைக்காலஜியை வச்சுக்கிட்டு இதையும் நம்புறான் மனுஷன், இதையும் மனுஷன் நம்புறான். மத்தவங்க காஃபிர்கள் நம்புறாங்க, காஃபிர்கள் அதை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அதுல பெரிய ஆச்சரியமே இல்லைங்க. ஏன்னா அவன் அப்படித்தான் இருப்பான், அவனுக்கு எந்த அடிப்படையும் கிடையாது, கொள்கையும் கிடையாது. அல்லாஹ்வை நம்பக்கூடிய, அல்லாஹ்வை விசுவாசிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மூமின் இவனும் போய் ஜோசியத்தை நம்புறான், ஜோசியக்காரன் போறான், வாஸ்துக்காரன் போறான், ஜோசியக்காரன் சொல்றபடிலாம் கேட்டு ஆடுறான் அப்படின்னு சொன்னா இந்த மூமினை எங்க கொண்டு போய் வைக்கிறது, எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறது? ஆகவேதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஷிர்க் இல்ல, நாமெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிமா தான் இருக்கிறோம், 27 அன்னைக்கு பள்ளிவாசலுக்கு போய் பூச்சட்டை போட்டு வந்தா போதும், நம்ம எல்லா பார்த்து அல்லாஹ் மன்னிச்சிருவான். இல்ல சகோதரர்களே, நாம் ஏமாந்து விடக்கூடாது சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலையில் மூமினாக படுத்த சஹாபாக்கள்
காலையில் கண் விழிக்கும் பொழுது இந்த நட்சத்திரத்தினால் நமக்கு மழை கிடைத்தது, இந்த நட்சத்திரம் இந்த இடத்துக்கு இடம் பெயர்ந்ததனால் நமக்கு மழை பெஞ்சது என்று சொல்லுவானேனால் அவன் காஃபிராகி விடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நாம இன்னைக்கு யார் சொல்லாம இருக்கிறோம்? அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா மரில்து ஃபஹுவ யஸ்ஃபீன், எனக்கு நோய்வாய்ப்பட்டால் அதற்கு நலம் கொடுப்பவன் யாருதான்? அல்லாஹ் தான். நோய்க்கு ஷிஃபா கொடுப்பவன் அல்லாஹ் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் கடுமையான கஷ்டப்பட்டு ஓதி ஊதுறாங்க, யா ஷாஃபி இஸ்பி அந்த ஷாஃபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு துஆ, யா ஷாஃபி இஸ்பி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா மின்க ஷிஃபா லா யுகாதிரு ஸக்மா. நபி ஸல்லல்லாஹு நோயாளியை பார்த்தா ஓதி ஊத சொன்னாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? யா ஷாஃபி, நலம் கொடுக்கக்கூடியவனே, ஷிஃபா கொடுக்கக்கூடியவனே, இஸ்பி, நீ தான் நலம் கொடுக்க வேண்டும். லா ஷிஃபா இல்லா மின்க, உன்னை தவிர வேறு யாராலும் ஷிஃபா கொடுக்க முடியாது. நீ தான் ஷிஃபா கொடுக்க வேண்டும், உன்னை தவிர யாரும் ஷிஃபா கொடுக்க முடியாது. ஷிஃபா லா யுகாதிரு ஸக்மா, நீ எப்படிப்பட்ட ஷிஃபா கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு பிறகு நோயே வரக்கூடாது, அந்த மாதிரி ஷிஃபா கூடிய அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி நோயாளிகளுக்கு ஓதி ஊதுறதுக்காக கத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம நோய் வந்தால் நோய்க்கு நிவாரணம் அல்லாஹ் மட்டும் தான் தருவான், அல்லாஹ்வால் மட்டும் தான் தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குதா? ஏதாவது டாக்டர்கிட்ட போய் அந்த டாக்டர் நமக்கு குணமாக்கிட்டா போதும், அந்த டாக்டர் நமக்கு அந்த மாத்திரை தராரு, மாத்திரை சாப்பிட்டு நல்லா ஆயிட்டா போதும், உடனே நல்ல கைராசியான டாக்டருங்க. என்ன ராசி? கைராசி. அந்த தொட்டு பார்த்தாலே குணமாயிடுதுங்க. என்ன கூட்டம் தெரியுமா அவர்கிட்ட? கைராசியான டாக்டர். அந்த கைராசி டாக்டர் தான் கையை பார்த்து அவர் முடிவு பண்ண முடியல, அவர் செத்து போயிறாரு, பொட்டு செத்து போயிறாரு. சமீபத்தில் எங்க தெரிஞ்ச ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் சம்பவத்தை, அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம். உடம்பு சரியில்லாம அவங்க மனைவி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. டாக்டர் வந்து பாக்குறாரு, பார்த்துட்டு ரொம்ப சீரியஸுங்க, ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிடுங்க, சொந்தக்காரெல்லாம் சொல்லி அனுப்பிடுங்க, ரொம்ப சீரியஸ், என்னால காலையில் வரலும் தாங்காது அப்படின்னு டைம் பிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இவரு அழுதுகிட்டே, என்னங்க இவ்வளவு செலவு பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது, என்னங்க பண்றது, எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா, அதெல்லாம் முடியாதுங்க, முடிய போது ரூஹ் அடங்க போது, இன்னும் கொஞ்ச நேரம் தான், காலையிலுக்குள்ள அனைமா இன்ஷால்லா ரூஹ் அடங்கிடும், நீங்க சொந்தக்காரங்க பந்தாலும் சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, இது எப்ப நைட்டு 10 மணி நடக்குது, டாக்டர் கிளம்பிட்டாரு. சொல்லிட்டு இவர் ஊர்ல எல்லாம் போன் பண்ணி அழுது தகவலை சொல்லி இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த டாக்டரும் இந்த நண்பரும் சொந்தக்காரர்கள், உறவினர்கள். இந்த டாக்டர் இந்த நண்பரும் உறவினர்கள், உறவினருடைய மனைவி தான் பார்க்க வர்றாரு. சொந்தக்காரங்களாம் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. டாக்டருங்க சொல்லிட்டு கார்ல போறாரு. 10 மணிக்கு போற வழியில கார்லயே ஹார்ட் அட்டாக்கு, வீட்டுக்கு போயிருக்கிற வீட்டுல மூத்து. அந்த அம்மா காலையில அல்ல, மறுநாள் அல்ல, அதற்கு மறுநாள் அல்ல, இன்னைக்கு ஒரு நல்லா இருக்குது. நடந்து 2-3 வருஷம் ஆச்சு. கடையில் என்னாச்சு, ஊர்ல இருந்து வந்தவங்க டாக்டர் ஜனாசால கலந்துட்டு போனாங்க. ஊர்ல இருந்து அம்மாவோட ஜனாசா வந்தவங்க டாக்டர் ஜனாசால கலந்துட்டு போனாங்க. நடந்த சம்பவம் எங்க நண்பர் ஒருத்தருக்கு. எதுக்கு சொல்ற சகோதரர்களே, யாருடைய மனிதனுடைய வாழ்க்கைக்கும் யாராலும் டைம் நிர்ணயிக்க முடியாது. டாக்டர் ஒன்னும் அல்லாஹ் இல்ல. டாக்டர் போக கூடாதா, அப்போ மருந்து சாப்பிடக்கூடாதா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி சொல்லி தரல. நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது, நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லைங்கிறமே, அந்த இலாஹ் இறைவன் என்ன பொருள்? அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை என்ன அர்த்தம்? லா மௌஜூத இல்லல்லாஹ், லா மாபூத இல்லல்லாஹ், லா ஷாஃபிய இல்லல்லாஹ், லா ராஸிக இல்லல்லாஹ், லா சமீஅ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எத்தனை திருநாமங்கள் இருக்கின்றதோ அத்தனை திருநாமங்களையும் சேர்த்து சொன்னாலும் அத்தனை திருநாமங்களுக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. சும்மா நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ திக்ர் செய்யல அர்த்தம் இல்லை. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தாத்பரியம் சகோதரர்களே, என்றைக்கு நம்முடைய கல்புக்குள் நம்முடைய உள்ளத்தில் இறங்குமோ அப்பொழுதுதான் நாம் உண்மையான முஃமினாக முடியும், அப்பொழுதுதான் உண்மையான முஸ்லீமாக முடியும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தாத்பரியத்தை நம்முடைய உள்ளத்தில் இறக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய வல்லமையை எல்லா நிலைகளிலும் நாம் நம்பியாக வேண்டும். எல்லா நிலைகளிலும். இப்ப முதல்ல நம்முடைய இபாதத் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை.
இரண்டாவது ஷிஃபா, நோயிலிருந்து நலம் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. மூணாவது ராசிக், இரணம் அளிப்பவன். இன்னைக்கு நாம ராசிக்கா யார நினைக்கிறோங்க? ராசிக்கா யார நினைக்கிறோம்? நம்முடைய கடையை, நம்முடைய கடை தான் நமக்கு இரணம் அளிக்குது, நம்முடைய உத்தியோகம் தான் நமக்கு இரணம் அளிக்குது, நம்முடைய தொழில் தான் நமக்கு ஒரு இரணம் அளிக்குது. அதனால அந்த கடையை திருப்திப்படுத்தினால் போதும். இது யாருடைய கொள்கை? காஃபிர்களுடைய கொள்கை. காஃபிர்கள் தான் செய்யும் தொழிலே தெய்வம், செய்யற தொழில் தான் அவங்களுக்கு தெய்வம். அந்த கான்செப்ட்ல வந்ததான் அது என்ன பூஜை? ஆயுத பூஜை. அந்த கான்செப்ட்ல வந்து ஆயுத பூஜை. எது அவங்களுக்கு சோறு போடுதோ அதை தெய்வமாக வணங்குவார்கள். ஒருத்தனுக்கு சைக்கிள் சோறு போடுச்சுன்னா சைக்கிளை வணங்குவான், கழுத சோறு போடுச்சுன்னா கழுதையை வணங்குவான், மாடு எரும மாட்டு மேல பொதி சுமக்கிறவன் எரும மாட்டை வணங்குவான். ஏங்க கடப்பாறை, ஸ்பேனரு, அப்புறம் என்னங்க கட்டிங் பிளேயரு, திருப்புளி, இதெல்லாம் தெய்வமா வணங்குறான். இதெல்லாம் வச்சு பொட்டு வச்சு தெய்வமா வணங்குறான். காரணம் என்ன? செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தெய்வம் தான் நமக்கு சோறு போடுது, அதை வணங்க வேண்டும். இது காஃபிருடைய கலாச்சாரம். இதை நாங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி, நான் சின்ன பிள்ளைங்களா, நான் 10th படிக்கும் போது அடிக்கடி விவாதம் பண்ணுவோம். அப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தன், நான் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ அவன் கார்பரேஷன்ல நல்ல இன்ஜினியரா, நல்ல சீஃப் இன்ஜினியர் பெரிய போஸ்ட்ல இருக்கிறான். அப்ப அவன்கிட்ட அவன் இஸ்லாத்தை பத்தி கிண்டல் பண்ணுவான். ஏண்டா காலையில எழுந்து ஓடு கத்துறீங்களா மசூதியில, நான் அல்லாஹ் காசு செவிடா அப்படி கேட்பான். இப்படியே கேட்பான், கிண்டல் பண்ணுவான். அப்ப நாங்க சொல்றது, அல்லாஹ் காது செவிடு, மனுஷனுக்கு காது செவிடு. ஓன்னு கத்துனாதான் மனுஷன் எழுந்து வருவான் தொழுறதுக்காண்டி, அதனால நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விளக்கம் சொல்றது. அப்புறம் அவனுக்கு கிண்டல் பண்றது. அப்ப ஒரு நாள் ஆயுத பூஜைக்கு அவன் வீட்டுக்கு கூட்டு போனான். எங்க வீட்டுல ஆயுத பூஜை, கொழுக்கட்டை சுண்டெல்லாம் சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போனான். அப்ப அவன்கிட்ட கேட்டேன், ஆயுத பூஜைனா என்ன? அவன் சொன்னா, செய்யும் தொழிலே தெய்வம், இந்த கான்செப்ட். நமக்கு எது சோறு போடுதோ அதை நாம வணங்கணும், அதை கும்பிடணும். அந்த நேரத்தில் நான் அதை ஆர்வத்தில் அந்த கேள்வி கேட்டேன். ஒரு வல்கலான கேள்விதான். அப்ப நான் கேட்டேன், செய்யும் தொழிலே தெய்வம், எது நமக்கு சோறு போடுதோ அதை கும்பிடணும் அப்படின்னு சொன்னா, விபச்சாரி எதை கும்பிடுவா? அவனால ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல. என்னப்பா இப்படி கேட்ட, என்ன இப்படி ஒரு போடு போட்ட? அவளுக்கு அவ தொழில் தெய்வம், அவளுக்கு அவ தொழில் சோறு போடுது, அப்ப அவ எதை கும்பிடணும்? அவன் அப்படியே பிரமிச்சு போயிட்டான், என்ன சொல்றது தெரியாம. எதுக்கு சொல்றான் சகோதரர்களே? இது காஃபிருடைய கலாச்சாரம், இந்துக்களுடைய கலாச்சாரம். ஒரு மூமின் தன்னுடைய தொழிலையோ, தன்னுடைய வியாபாரத்தையோ, தன்னுடைய ஸ்பேனரையோ, தன்னுடைய கடப்பாரையோ, தன்னுடைய வெற்றுமையோ, தன்னுடைய அருவாளையோ அவன் ஒருபோதும் ராசியக்காக நினைக்க கூடாது, தனக்கு இரணம் அளிப்பவனா நினைக்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இரணம் அளிக்கின்றான். அந்த இரணம் கிடைப்பதற்கு ஒரு கருவிதான் இந்த கடப்பாரையும், இந்த தொழிலும், இந்த வியாபாரமும், இந்த உத்தியோகமும். இது தெய்வம் அல்ல, இது நமக்கு அந்த ரிஸ்க் கிடைப்பதற்கான ஒரு கருவி இது என்ற நம்பிக்கை நமக்குள்ள வரணும். ஹஜ்ரத், நாங்க அப்படிலாம் நினைக்கிறது இல்ல ஹஜ்ரத். நாங்க என்னைக்கு எங்களோட வியாபாரத்தை தெய்வமா நினைச்சோம்? நாங்க என்னைக்கு எங்க வியாபாரத்தை பெருசா நினைச்சோம்? நாங்க இன்னைக்குள்ள அல்லாஹ் தான் பெருசா நினைக்கிறோம், நாங்க இன்னைக்குள்ள அல்லாஹ் தான் மகத்துவமா நினைக்கிறோம். அப்படி அல்லாஹ்வை நான் பெரிதா நினைப்பதாக இருந்தால், என்றைக்கு பாங்கு சத்தம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மகா பெரியவன், அல்லாஹ் தான் மகா பெரியவன் என்ற பாங்கு சத்தம் நம்ம காதுல விழுதோ, நம்ம உடனே என்ன பண்ணிருக்கணுங்க? என்ன பண்ணிருக்கணும்? ஆமா ஆமா அல்லாஹ் தான் பெரியவன், அதுல சந்தேகமே இல்லை. என்னுடைய வியாபாரம் பெருசு இல்ல, என்னுடைய கடை பெருசு இல்ல, என்னுடைய கொடுக்கல் வாங்கல் பெருசு இல்ல, என்னுடைய டீலிங் பெருசு இல்ல, என்னுடைய கஸ்டமர் பெருசு இல்ல, அல்லாஹ் தான் பெரியவன் என்று நம்பி பள்ளிக்கு வர வேண்டும். நம்ம எவ்வளவு பேர் வர்றோம்? கடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பாங்கு சத்தம் கேக்குது, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன், மோதினார் அலறாரு. ஆனா நமக்கு அத்துக்கான அக்பர், இந்த கடை தான் எனக்கு பெருசு, அல்லாஹ் என்ன பெருசு? இந்த கடை தான் பெருசு. இந்த கடையை விட்டு நான் போயிட்டேன்டா, அப்புறம் எனக்கு யாரு சோறு போடுறது? எனக்கு யாரு சோறு போடுறது? இந்த கடை தான் எனக்கு பெருசு. அத்திஜாரத் அக்பர், இந்த வியாபாரம் தான் எனக்கு பெருசு. அல் மால் அக்பர், என்னுடைய இந்த பொருள் தான் எனக்கு பெருசு, இந்த வியாபாரத்தை நான் சம்பாதித்த பணம் தான் பெருசு. நாம் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வாயால சொல்றதுல செயலால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
அவர் உண்மையிலே நமக்கு நம்பிக்கை அல்லாஹ் தான் மகா பெரியவன் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கும். என்றால் பாங்கு சப்தத்தை கேட்ட உடனே நம்முடைய அத்தனை வேலைகளை விட்டுவிட்டு நாம் எங்கே செல்ல வேண்டும்? பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். அன்னைக்கு போறோமா? நீங்க அப்படி செய்யறோமா? அப்ப அங்க நாம் ராசிக்காகவும் நமக்கு இரணம் அளிப்பவனாகவும் நினைப்பது அல்லாஹ்வை அல்ல, நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய கொடுக்கல் வாங்கலை. அதே மாதிரி யோசிக்கிறோம், இந்த வியாபாரம் ஒன்று வருது, இந்த வியாபாரத்தை எடுத்து பண்ணோம்டா நம்ம குறைஞ்சது ஒரு 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா பாக்குறாரு கையில காசு இல்ல முதல் போடுறதுக்கு. உடனே வர்றாரு மார்வாடி, அரே பாய் கியா ஹோனா, இதுக்குனே புறப்பட்டு வந்திருக்காங்க, ராஜஸ்தான்ல இருந்தோ குஜராத்ல இருந்தோ புறப்பட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. நம்மளெல்லாம் கசக்கி புழிஞ்சு நம்ம ரத்தத்தை போல உரியறதுக்கிட்டே. அந்த நேரத்தில் அவன் தான் தெய்வம் நமக்கு. அந்த நேரத்தில் அவன் தான் தெய்வம். யார்? அந்த மார்வாடி, அந்த குஜராத்தி, அந்த வட்டிக்கு விடக்கூடிய ஹராமான காரியத்தை செய்யக்கூடிய அவன் தான் நமக்கு தெய்வம். இல்லை என்றால் என்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வட்டியை ஹராமாக்கி விட்டானோ இந்த வட்டியின் பக்கம் செல்ல மாட்டேன் என்ற உறுதி நமக்கு வர்றதில்லை. வட்டி வாங்க மாட்டேன் என்ற எண்ணம் நமக்கு வர்றதில்லை. வட்டிக்கு கடன் வாங்க மாட்டேங்கிற எண்ணம் வர்றதில்லை. அந்த நேரத்தில் நம்ம எதை தெய்வமா நினைக்கிறோம்டா? எனக்கு இப்ப 2 லட்சம் ரூபாய் தேவை, நீங்க தரீங்களா? அஜத்தை பார்த்து 2 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும், நான் 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணனா எனக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். வேணா உங்களுக்கு வேணா 10% தரேன், 20% தரேன் அதுல இருந்து, நீங்க தரீங்களா? அப்ப தெய்வமா நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரிபவன் மார்வாடி. 2 லட்சம் ரூபாய் வாங்கி போட்டு அதுல 50,000 1 லட்சமோ லாபம் வந்தா சரி நீ கொஞ்சம் எடுத்துட்டு போ, எனக்கு கொஞ்சம் கத்தா. அங்கே நமக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மார்வாடி தரக்கூடிய பணமும் அந்த பணத்துக்கு அந்த பொருளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய லாபமும் இதுதான் நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியுமே தவிர அல்லாஹ் ஹராமாக்கி விட்டானே வட்டியை, அது நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியறது இல்லை. அப்ப அங்கே நமக்கு தெய்வம் யாரு? அந்த மார்வாடி. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கின்றான், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிச்சலங்களை எல்லாம் உட்கார வச்சு வாக்குறுதி வாங்குறாங்க. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு வாக்குறுதி வாங்குறாங்க. என்ன வாக்குறுதி? மா தஅபுதூன மின் பாதி, என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் எனக்கு பிறகு யாரை வணங்குவீர்கள், எதை வணங்குவீர்கள்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க. அப்ப எல்லாம் சொன்னாங்க, நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக, உங்களுடைய தெய்வமும் உங்களுடைய முன்னோர்களுடைய தெய்வமாகிய அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குவோம். அல்லாஹ் தான் அவர் யாரை வணங்குவோம்? அப்போ இந்த ஆயத்துக்கு முஃபஸிர்கள் விளக்கம் சொல்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய எல்லா பிள்ளைகளுமே முஸ்லிமா இருந்தாங்க, அது தக்வா உள்ள பிள்ளைகளா இருந்தாங்க. ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இப்ராஹிம் அது சந்ததி சொன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள் மட்டும் இல்ல, அவங்களோட பேர பிள்ளைங்க எல்லாம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, எல்லா நபிமார்கள். அவங்கள உட்கார வச்சு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் அப்படி கேட்டாங்கடா, அவங்க இதுல யாரத்தான் வணங்கிட்டு இருக்காங்க? யாரத்தான் வணங்கிட்டு இருக்காங்க? அல்லாஹ் தான் வணங்கிட்டு இருக்காங்க. அது நபிமார்கள். அவங்கள பார்த்து ஏன் யாரை வணங்குவீர்கள் கேட்டாங்கடா, இதற்கு முஃபஸிர் விளக்கம் சொல்றாங்க, இங்கே வணக்கம் என்று சொல்வது வெறும் தொழுகையை மட்டுமல்ல, அல்ல வெறும் சஜ்தாவை மட்டுமல்ல, யாரை வணங்குவீர்கள் கேட்பது வெறும் பள்ளிவாசல்ல போய் தக்பீர்களை தொழுவது மட்டுமல்ல, மாறாக எந்த இறைவன் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை கொள்வீர்கள். இதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அருமை சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமான உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கின்றதா? இதை நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்ம கடந்த 26 நாள் ரமலான்ல தினந்தோறும் நபித்தோழர்கள் சஹாபாக்களுடைய வரலாறை பார்த்துட்டு வந்தோம். அந்த சஹாபாக்கள் இந்த ஈமானுடைய உறுதி, அவங்களுடைய தக்வா, அவருடைய இறையச்சம், அவங்களுடைய தவக்குல், இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதுல ஒரு சம்பவம் இடையில உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தலைமையிலே ஒரு படை அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போறாங்க. ஜிஹாதுக்கு போகும்போது குறுக்க ஒரு கடல் வருது, தாண்டி போறதுக்கு வழி இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய சஹாக்கள் சொன்னாங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு கடல்ல இறங்குங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு கடல்ல இறங்குங்க அப்படின்னாங்க. சஹாபாக்கள் அமீருடைய கட்டளை, அமீருடைய உத்தரவு, பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம்,
அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உலகத்தில் உள்ள எந்த பொருளும் நமக்கு எந்த தீங்கும் வலிக்காது அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னால் அப்படிங்கிற அந்த துவா ஓதிட்டு இறங்குறாங்க. பின்னால சஹாபாக்கள் அறிவிக்கும் போது ஹதீஸ் அறிவிக்கும் போது சொல்றாங்க, எங்களுடைய குதிரைகள் அந்த கடலுக்கு மேல் நடந்து சென்றன. அது நடந்து செல்லும் பொழுது ஏதோ கற்பாறையில நடந்தால் அந்த குதிரை குழம்பு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும் பாருங்க, அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு கடலுக்கு மேல் நடக்கும் பொழுது. இது சஹாபாக்களுடைய ஈமான். நம்முடைய ஈமான் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் இதெல்லாம் உண்மையா இருக்குமா? இது நம்முடைய ஈமான். சஹாபாக்களுடைய ஈமான் நடத்தி காட்டினார்கள், நிகழ்த்தி காட்டினார்கள். நம்முடைய ஈமான் இதெல்லாம் உண்மையா இருக்குமா ஹஜ்ரத்? என்ன ஹஜ்ரத் கொஞ்சம் கதை விட ஆரம்பிச்சிட்டீங்க? இது நம்முடைய ஈமான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலையும் நாம் ஆற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அப்ப நோயிலிருந்து நிவாரணம் கொடுப்பவன் அல்லாஹ், அந்த நம்பிக்கை வரணும். நம்முடைய கடைகளில் ரிஸ்க் கொடுக்கணும் அல்லாஹ், அந்த நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் ஹராமான உணவை விட்டும் ஹராமான வருமானத்தை விட்டும் ஹராமான பொருளை விட்டு நாம் தப்பிக்க முடியும். மூன்றாவதாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் மூட நம்பிக்கைகள். அல்லாஹ்வை தவிர எதன் மீது வைத்தாலும் அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை தான். இன்னைக்கு ஜோசியத்தை எடுத்துக்கலாம். முஸ்லீம்கள் ஜோசியம் பார்க்காத யார் இருக்காங்களா? ஜோசியம் பார்க்காத முஸ்லீம்கள் உண்டா? இருக்கிறாங்க. ஜோசியம் பார்க்கக்கூடிய முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறாங்க. வாஸ்து பார்க்கறாங்க, நேரங்காலம் பார்க்கறாங்க. நவுதுபில்லா, இன்னைக்கு கல்யாணம் சொல்லி வந்துட்டா அந்த கல்யாணத்திலே நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காத முஸ்லிம்கள் 0.000% இருந்தால் அதிகம். அது பெரிய ஹாஜியாரா இருப்பாரு, பெரிய அஜர்த்தா இருப்பாரு, பெரிய அல்லாமாவா இருப்பாரு. ஆனால் அவர்கள் வீட்டு கல்யாணம் என்று வந்து விட்டால் கூட அங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கப்படுகிறது, நல்ல நாள் பார்க்கப்படுகிறது. ஆடி மாசமா? ஆடி மாசத்துல ஆடி போயிடுமா ஹஸ்ரத்? அது ஆடி கழியட்டும். சஃபர் மாதமா? ஐயோ அது ஒரு பீட பிடிச்ச மாசமாச்சே, சஃபர் மாசம் கழியட்டும் நினைக்கிறோமா இல்லையா? சொல்றமா இல்லையா? நல்ல நேரம் பார்த்து நிக்க வைக்கும் போது கரெக்டா 10:45 வைங்க. அதான் நல்ல நேரம். ராவு காலம் முடியும், நல்ல நேரம் ஆரம்பிக்குது. 10:45 12:30 முடிச்சிருங்க ஹஸ்ரத், நல்ல நேரம் ஆரம்பிக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய ஷிர்க் இது, எவ்வளவு பெரிய பாவம் இது. நல்ல நாள் பார்ப்பது, நல்ல நேரம் பார்ப்பது, நல்ல மாதம் பார்ப்பது எவ்வளவு மோசமான காரியம் இது. இது நம்ம யார் செய்யாதவர்கள்? நம்ம வீட்டு கல்யாணங்கள்ல, நம்ம வீட்டு விசேஷங்கள்ல யார் செய்யல இத? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக, லா தஸபு தஹர், காலத்தை திட்டாதீர்கள். நல்ல காலம் கெட்ட காலம், நல்ல நேரம் கெட்ட நேரம் திட்டாதீங்க. அனத் தஹர், நான் தான் காலமாக இருக்கின்றேன். காலங்கிறது யாருங்க? அல்லாஹ். அல்லாஹ் தான் காலம், அல்லாஹ் தான் நேரம். நீங்க அந்த நேரத்தை போய் நல்ல நேரம் கெட்ட நேரம் ராவு காலம் யமகண்டம் சொல்லி ஷேர் பண்ணீங்கன்னா இது அல்லாஹ்வே நல்லவன் கெட்டவன் சொல்லி பங்கு போடுற மாதிரி. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடிய அந்த கெட்ட பழக்கத்தை விட்டொழிக்க வேண்டும். என்னைக்கு ஒரு மூமின் அல்லாஹ் படைச்ச நேரம் எல்லா நேரமே நல்ல நேரம் என்று நம்புகிறானோ அப்பொழுதுதான் அவனுடைய ஈமான் பூர்த்தியாகும், பூரணமாகும். அதே மாதிரி வாஸ்து, நவுதுபில்லா, முஸ்லீம்கள்ட்ட காஃபிர்கள்ட்ட இந்த பழக்கம் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய தொத்திக்கிச்சு. வாஸ்து என்று சொல்லக்கூடிய பழக்கம், வாஸ்து பார்த்து வீட்டு கட்டுறது, வாஸ்து பார்த்து வாஸ்து வீட்டு ஹாலில் அதை மாட்டி வச்சா இது நடக்கும், இதை மாட்டி வச்சா அது நடக்கும். ஒரு வீட்டில் பார்த்தேன், ஹாலில் இவ்வளோ பெரிய மீன் தொட்டி, இவ்வளோ பெரிய மீன், ஒரே மீன் சுத்திக்கிட்டு இருக்குது. என்ன வாஸ்து மீனா? அது அந்த மீன் வாஸ்து மீனா? பாருங்க, நம்பிக்கை எந்த அளவு கெட்டு போச்சு. நமக்கு வரக்கூடிய தீங்கை, நமக்கு வரக்கூடிய பலாவை, நமக்கு வரக்கூடிய முசீபத்தை, நமக்கு வரக்கூடிய சோதனையை, நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை ஒரு மீன் தடுக்கும் என்று நம்புகின்றோம். இதோட கேவலமான ஈமான் என்னங்க இருக்க முடியும்? சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடி ஒரு டப்பால போட்டு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க, செடி வளர்க்குறாங்க. என்னடா வாஸ்து செடியா? அது நமக்கு வர முசீபத்தை தடுக்குமா? ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்ற நம்பிக்கைகளை வைத்துக் கொண்டு நாம நினைக்கிறோம், இல்ல ஹஜ்ரத் நாங்க உண்மையான முஸ்லீம் தான். இந்த மாதிரி நம்பிக்கை யார்கிட்ட இல்ல இன்னைக்கு? எந்த வீட்டுல இல்ல, எந்த வீட்டுல இல்ல. ஹாஜியார் பெரிய ஹாஜியாரா இருப்பாரு, பெரிய தக்வாதாரியா இருப்பாரு, ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாரு. அவர் பேசுற 4 பேர் கேட்பாங்க. அவங்க வீட்டு கல்யாணம் வந்துட்டா பொண்ணை மாப்பிள்ளை நிக்க வச்சு ஆரத்தி எடுப்பாரு, தீப ஆராதனை ஹாஜியாரே எடுப்பாரு. என்ன ஹாஜியார்
तुम्हारे घर में ऐसा है क्या हजरत? नहीं हजरत, क्या करना हजरत, ये लोंडिया ऐसी करती सो बोले तो मानते नहीं हजरत, मानते नहीं. कितना बोला मालूम किया तुम ना, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்களாம். எவ்வளவு சொன்ன தெரியுமானா? சகோதரர்களே, இதெல்லாம் மனுஷனை ஏமாத்திடலாம், அல்லாஹ்வை ஏமாத்த முடியாது. அப்ப பெரிய ஹாஜியாரா இருந்து, பெரிய அஜரத்தா இருந்து, பெரிய தாடியா இருந்து, பெரிய கருப்பு தலப்பா கட்டி என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வை நம்பிக்கை இல்லை என்றால், அல்லாஹ் நாம் நினைக்கிறோம் இந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு வரக்கூடிய முசீபத்தை இந்த தீப ஆராதனை தடுக்கும் என்று நம்பிக்கை வைத்தால் அப்ப அல்லாஹ் என்ன செத்து போயிட்டானா? அப்படி அப்படி தீப ஆராதனை எடுக்கக்கூடிய நிக்கா 10 நாள்ல 15 நாள்ல முறிஞ்சு வந்து நிக்குது. ஷரியத் கோர்ட்ல முறிஞ்சு வந்து நிக்குது. மாப்பிள்ளை சரியில்லை, பொண்ணு சரியில்லை, மாப்பிள்ளை அந்த குணம் அந்த குணம், இதெல்லாம் பார்த்த பிறகும் நமக்கு நம்பிக்கை வருவதில்லை அல்லாஹ்வின் மீது. எத்தனை பிதாத்துகள், எத்தனை அனாச்சாரங்கள், எத்தனை ஷிர்க்குகள் நாம் பாடு செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா நாம நினைக்கிறோம் ஹஜ்ரத் நான் பக்கா முஸ்லிம். சஹாபாக்கள் அவ்வளவு உறுதியான முஸ்லிம்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் உலகத்திலேயே சொர்க்கவாதிகள் என்று சுபச்சை சொல்லப்பட்டார்கள் சஹாபாக்கள். உதாரணமா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா எடுத்துக்கலாம். உலகத்திலேயே யாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடையாதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் உலகத்திலேயே சொர்க்கவாதி என்று சுபச்சை சொல்லப்பட்ட 10 பேர், அதுல ஒருத்தவங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்னு சொன்னா, லவ்கான பாதி நபியும் லக்கான உமர் உலாக்கின் லா நபிய பாதி, எனக்கு பிறகு ஒருவர் நபியா வருவதா இருந்தால் அதற்கு உமர் தான் தகுதியானவர், ஆனால் எனக்கு பிறகு நபி கிடையாது. நபி பட்டத்துக்கு தகுதியானவர்களா தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபி பட்டத்திற்கு அவ்வளவு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, இன்னல்லாஹ் யன்திக அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகின்றான். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பர்சனல் செக்ரட்டரி, அந்தரங்க காரியதரிசி ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு யார் யாரெல்லாம் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் லிஸ்ட் கொடுத்து வச்சிருந்தாங்க, யார் யாரெல்லாம் நயவஞ்சகர்கள் அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் தெரியும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஹுதைஃபா தனியா கூப்பிட்டு கேட்பாங்களாம், ஹுதைஃபா ரசூலுல்லாஹ் யார் யார் முனாஃபிக்கு நயவஞ்சகர் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த லிஸ்ட்ல என் பேர் தான் பார்த்து சொல்லுங்களேன். எந்த சஹாபிங்க? எந்த உமரை பார்த்தால் உமர் ஒரு பாதையில் நடந்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையா ஓடி விடுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, அந்த பேர்ல லிஸ்ட்ல என் பேர் தான் பாருங்க. இது சஹாபாக்கள். நாம எப்படி வாஸ்து நம்பிக்கை இருக்குது, தர்கா மேல நம்பிக்கை இருக்குது, நம்முடைய வியாபாரத்தின் மேல நம்பிக்கை இருக்குது, டாக்டர் மேல நம்பிக்கை இருக்குது, அல்லாஹ்வை தவிர அத்தனை மேல நம்பி வச்சுட்டு நாங்களாம் யார் தெரியுமா ஹஜ்ரத்? பக்கா தௌஹீத்வாதியாக்கும், பக்கா தௌஹீத்வாதி, பக்கா முஸ்லிம் ஹஜ்ரத். நம்பிக்கை எல்லார் மேலையும். சஹாபாக்கள் உண்மையான முஸ்லிம்களா இருந்து எங்கே தங்கள் அல்லாஹ் முனாஃபிக்காயிரோனும் பயந்தாங்க. ஆனா இங்கே நாம முனாஃபிக்கா முஷ்ரிக்கா இருந்து கொண்டு நாம் மாறுதட்டுகின்றோம் நம்மை நாமே முஸ்லிம்கள் என்று. ஆகவே அன்புக்குரியவர்களே, இது போன்ற இந்த ஜோசியம், ஜாதகம், நல்ல நேரம், கெட்ட நேரம், இந்த மாதிரி வாஸ்து, இது போன்ற எல்லா முசீபத்துகளை விட்டு பாதுகாக்க வேண்டியது ஒரு மூமினுடைய கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் அத்தா காஹினன் மன் அத்தா காஹினன் ஃபக்கத் பத்தல இபாதத்து 40 சனா. ஒருவன் ஜோசியக்காரனத்தை வந்து ஜோசியக்காரன் போறாரு, சும்மா கேட்டுதான் பாப்போமே, நம்ம ஒண்ணு நம்ப வேண்டாம், என்னதான் சொல்றான்னு பாப்போமே, வாஸ்துக்காரன் கேட்போமே என்னதான் சொல்றான்னு பாப்போமே, அப்படி சும்மா மன்னத்தா காஹினன் ஜோசியக்காரனத்திலோ ஜாதகக்காரனத்திலோ வாஸ்துக்காரனத்திலோ வந்தாலே ஃபக்கத் பத்தல இபாதத்து 40 சனா, 40 வருடங்களுடைய இபாதத்து பாழா போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க 40 வருடங்களுடைய இபாதத் எப்போ? ஜோசியக்காரன் வந்தாலே. நம்புனா அது அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்னத்தா காயினன் ஜோசியக்காரன் போய் என்னதான் சொல்றான்னு பாப்போமே, இந்தப்பா இந்த ஜோசியக்காரன் போவலங்க வாமா, என் கையை பார்த்து சொல்லுமா என்னதான் நடக்குது பாப்போம், சும்மா பேருக்கு. ஆனா எல்லாம் சொல்றாங்களே போய் தான் பாப்போமே என்று போய்விட்டாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆண்டுகளுடைய இபாதத் பாழா போயிடும். மன்னத்தா காஹினன்
ஃபஸத்தக பிமா யகூல், ஜோசியக்காரத்தில் வந்து அவன் சொல்வதை உண்மை என்று நம்புவானேனால் ஃபக்கத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட இந்த வேதத்தின் மீது வேதத்தை நிராகரித்த காஃபிராகி விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நீ எந்த குடும்பத்தில் நம்ம ஜோசியக்காரன் போல? நமக்கு ஜோசியக்காரன் போகாத ஹசரத் நானும் போறதில்ல, என் குடும்பத்திலும் போறதில்ல, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அக்கம் பக்கத்து வீடு, எழுத்த வீடு, அடுத்த வீடு யாருமே ஜோசியக்காரன் நம்புறதில்ல ஹசரத் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருக்கமா சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர் இருக்கமா? நாம போகாம இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் போகாம இருக்கலாம், நம்முடைய எழுத்த வீட்டு முஸ்லீம், அடுத்த வீட்டு முஸ்லீம், அக்கம் பக்கத்து முஸ்லீம், நம்ம சொந்தக்கார முஸ்லீம் இல்லாம இருக்கிறாங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்னால முடியாது. அல்ல யாராவது ஒருத்தரையும் சொல்ல முடியுமா? ஹசரத் எனக்கு தெரிஞ்ச என் குடும்பத்திலேயோ சொந்தக்கார நண்பர்களையோ எந்த ஒரு முஸ்லிமே ஜோசியக்காரன் போற முஸ்லிமே இல்ல சொல்ல முடியுமா யாராவது? நாம சொல்றோம் நாங்க பக்கா முஸ்லீம், நாங்க சொர்க்கத்துக்கு போவோம், லைலத்துல் கத்ருடைய நன்மையை 1000 மாதங்கள் மேல நன்மை அல்லாஹ் எங்களுக்கு தருவான் சகோதரர்களே, நம்முடைய ஈமான் உறுதியாக இருந்தால்தான். ஜோசியம் என்பது முஸ்லிம் அல்லாதவர்கள், காஃபிர்கள் கூட, நாத்திகர்கள் கூட அது பொய் ஃப்ராட் நம்புறாங்க. ஆனா முஸ்லீம் நாம நம்புறது இல்ல. அல்லாஹ் ரப்பல் அறிவுபூர்வமான மார்க்கத்தை கொடுத்திருக்கான், நாம நம்புறது இல்ல. ஜோசியக்காரன் காலையில போய் ஒருத்தர் காட்டுவாரு, சாயந்தரம் 3 மணிக்கு, சாயந்தரம் 3 மணி போல ஜோசியக்காரன் கை நீட்டுவாரு, என் கையை பார்த்து சொல்லுப்பா அப்படின்ட்டு. ஜோசியக்காரன் கையை மேலே எங்களையும் பார்ப்பான், பார்த்துட்டு உனக்கு 5 வருஷத்துக்கு அது நடக்கும், 10 வருஷத்துக்கு இது நடக்கும், 15 வருஷம் கழிச்சு நீ ஜனாதிபதி ஆயிடுவ, 20 வருஷம் கழிச்சு நீ வந்து அமெரிக்காக்கு ஜனாதிபதி ஆனாலும் ஆயிடுவ, இப்படிலாம் கதை விடுவான் இவனை திருப்தி படுறதுக்காக. இவன் எல்லாத்தையும் கேட்டு ஒரு 2 ரூபா எடுத்து கையில கொடுப்பான். சாமி காலையில இருந்து காத்து கொடுக்குறான் சாமி, ஒரு 1 ரூபா போட்டு கொடுங்க சாமி, காலையில இருந்து போனியே ஆகல சாமி, ஒரு 2 ரூபா போட்டு கொடுங்க சாமி சொல்லுவான். அடுத்தவன் கையை பார்த்து 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நடக்க சொல்லக்கூடியவன் காலையில எழுச்சி வீட்டுல இருந்து வரும்போது தன் கையை பார்த்து இன்னைக்கு 3 மணி தான் போனி ஆகுமா, ஏன் காலையில போய் காத்து கிடப்பானே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம், எடுத்துட்டு வர வேண்டியதானே? என்னங்க காலையில தான் கையை பார்த்து ஓ இன்னைக்கு 3 மணி தான் போனி ஆகும், அப்ப காலையில போறது வேஸ்ட் அது போயிருக்கலாமே, அல்ல தனக்கு எத்தனை மணிக்கு போனி ஆகும் அப்படி தெரிஞ்சுட்டு வந்திருக்கலாமே. அப்ப 3 மணிக்கு ஜோசியம் வந்து பாக்குறேன்னு சொல்றான், காலையில இருந்து போனி ஆகல சாமி, ஏதாவது பார்த்து கொடுத்துட்டு போங்க சாமிங்கிறான். இதை விட இன்னொரு ஜோக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் ஜோசியக்காரன் கையை நீட்டினானா, கையை நீட்டி என் கையை பார்த்து சொல்லுங்க, அவன் கையை பார்த்து இன்னைக்கு நீ நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னா, ஐயா நிஜமாவா? கண்டிப்பா நடக்கும், நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும் உனக்கு அப்படிங்களா? துணிஞ்சு இறங்கலாமா? தைரியமா இறங்கு, ஜாதகம் அப்படி சொல்லுது. குரு 8வது வானத்துல இருக்கிறான், பகவான் 9வது வானத்துல இருக்கிறான், சனி 7வதுல இருக்கிறான், என்ன இலவோ என்னத்தையா அவன் புரியாத பாஷையில சொல்லி, அதனால நீ நினைச்ச காரியம் நடக்க போது தைரியமா இறங்கலாம். ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்க பொண்ணை தான் கூட்டிட்டு ஓடலாம் நினைச்சேன், இன்னைக்கு உங்க பொண்ணை தான் கூட்டிட்டு ஓடலாம் நினைச்சேன், நீங்க ரொம்ப தைரியம் கொடுத்துட்டீங்க, சரி ஐயா காரியத்தில் இறங்குறேன். சகோதரர்களே எவ்வளவு பைத்தியகரத்தனமான ஜோசியம். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த பைத்தியத்தை நாம் நம்புகிறோம் என்றால் நம்முடைய ஈமான் எவ்வளவு கேவலமாய் போச்சு, நம்முடைய ஈமான் எவ்வளவு கேவலமாய் போச்சு. ஆக பைத்திய ஜோசியத்தை நம்புவது, வாஸ்தை நம்புறது, ஜாதகத்தை நம்புறது, நல்ல நேரம் கெட்ட நேரத்தை நம்புவது, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா வந்தா அதுல தொழுவேன் அல்லாட்ட கேட்டு பாக்குறேன், அல்லாஹ் கொஞ்சம் கருணை காட்ட மாட்டேங்கிறான். அதனால அல்லாஹ்க்கு கொஞ்சம் என்ன தேவைப்படுது, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. எப்படி மந்திரிக்கு ஒரு ஃபைல் அனுப்பி இருக்கிறேன், அந்த ஃபைல் மூவ் ஆனா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் வேணும். எம்எல்ஏ சொல்லணும், கொஞ்சம் பாச்சீங்க அந்த ஃபைல் கொஞ்சம் மூவ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லணும், அப்பதான் ஃபைல் நவரும். அல்ல வட்டம் சதுரம் செவ்வகம் என்ன எல்லாம் போய் சொல்லணும், அங்க போய் அப்பதான் ஃபைல் மூவ் ஆகும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், அல்லாட்ட அப்ளிகேஷன் போட்டு பார்த்தோம் சார், துவா செஞ்சு பார்த்தேன், நடக்க மாட்டேங்குது. கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு ஹசரத், குழந்தை இல்ல ஹசரத். நானும் தொழுது பார்த்துட்டேன், என் மனைவி முட்டி பார்த்துட்டா, டாக்டர்லாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அழுது கேட்டு பார்த்தோம், கடைசியில தான் எங்களுக்கு புரிஞ்சது என்ன தெரியுமா, இதுவரை நீங்களா சொல்ல சார், என்ன படிச்சு நீங்களாமா போனீங்க, நீங்களா சொல்லல, எங்களுக்கு ஒருத்தர் சொன்னாரு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும் அல்லாவுக்கு, அல்லாஹ்க்கு ரெக்கமெண்டேஷன் வேணும். அந்த ரெக்கமெண்டேஷனுக்காக தான் யார்ட்ட போறோம், பாவாட்ட போறோம், தர்காக்கு போறோம். அப்ப அல்லாஹ் ரெக்கமெண்டேஷன் இல்லாம எதை ஏத்துக்க மாட்டான்.
அந்த ரெக்கமெண்டேஷனுக்காக நாங்க தர்கால போய் ஃபாத்தியா ஓதுறோம், தர்கால போய் ஃபாத்தியா ஓதுறோம், தர்கால போய் சஜ்தா செய்றோம், பாபா கபர்ல முட்டுறோம், தர்கால 2 ரூபா கொடுத்து தொடப்பக்கட்ட அடி வாங்கிட்டு வர்றோம். தொடப்பக்கட்ட தானே அது? என்ன நம்ம ஊர்லாம் தொடப்பக்கட்ட அந்த இதுல வச்சிருப்போம், தேங்காய் என்னது இந்த குச்சியில வச்சிருப்போம், அவன் கொஞ்சம் மயில் ரேகையால வச்சிருக்கான், அவ்வளவுதான். அவன் தொடப்பக்கட்ட தான் எல்லாம். 2 ரூபா கொடுத்து தொடப்பக்கட்ட அடி வாங்கிட்டு வருவான். என்ன ரெக்கமெண்டேஷன் வேணும் அல்லாஹ்க்கு? அல்லாஹ்க்கு ரெக்கமெண்டேஷன் வேணும். நவுது பில்லா. ரப்பல் ஆலமீன் சொல்றான், நஹ்னு அக்ரபு லக்கும் மின் ஹப்லில் வரீத். உன் கழுத்து நரம்போட நான் பக்கத்துல இருக்கேன்பா, உன் கழுத்து நரம்போட நான் பக்கத்துல இருக்கிறேன், எனக்கு எதுக்கு ரெக்கமெண்டேஷன்? உன் துவா கபூல் ஆகலனா அதுக்கு நான் சில காரணம் வச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும் உன் துவா எப்ப கபூல் பண்ணுண்டு, இல்ல கபூல் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா எனக்கு தெரியும். நீ அதுக்குள்ள அவசரப்பட்டு ரெக்கமெண்டேஷன் கூட்டு வந்துட்ட, ஷிர்க் செஞ்சிட்டியப்பா, பாவி ஆயிட்டியே. அல்லாஹ் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஆக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு எந்த பரிந்துரையும் தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அட உலகத்தை விட்டுருங்கப்பா, மறுமைக்கு நீங்க வந்து நின்னீங்கடா, அங்க சில ரெக்கமெண்ட் அல்லாஹ் கேட்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான், ரெக்கமெண்டேஷன் பண்ற சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கான் மறுமையில, மறுமை விஷயத்துக்காக, சொர்க்கத்துக்காக, நரக விடுதலை பெறுவதற்காக. அங்கே நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, ஆயத்துல் குர்ஸில, மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி. அந்த கியாமத் நாளிலே, மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யார் அங்கே சிபாரிசு செய்ய முடியும், ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? மறுமையிலேயே, மறுமையிலேயே அல்லாஹ்வுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சிபாரிசு செய்வாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாதுங்கும்போது, இந்த உலகத்திலே சகோதரர்களே, அவுலியாக்களும் பாவாக்களும் கபர்களும் கல்லும் மண்ணும் எப்படி ரெக்கமெண்டேஷன் பண்ணோம்? மக்கத்து காஃபிர்கள்ட்ட ரசூலா கேட்டாங்க, ஏன்டா அந்த சிலைகளை வணங்குறீங்க அப்படின்னா, இது தெய்வம் இல்ல, இந்த சிலைகள் தெய்வம் இல்ல, எங்களுக்கு தெய்வம் யார்தான்? அல்லாஹ் தான். மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இந்த சிலைகள் எங்களை அல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்து வைக்கும், அதுக்காண்டி இதை கும்பிடுறோம். அவர்கள் நிற்கக்கூடிய சிலைகளை வணங்கியதற்கும் நாம் படுத்திருக்கக்கூடிய கபர்களை வணங்குவதற்கு என்ன வித்தியாசம்? என்னங்க வித்தியாசம்? அவன் நிக்கிற சிலை வணங்குறான், நம்ம படுத்திருக்க சிலை வணங்குறான், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இது போன்ற நம்பிக்கைகளை நாம் காலில் போட்டு மிதிக்காத வரை, நமக்கு வியாபாரம் தர்றது, ரிஸ்க் தர்றது நம்முடைய கடை, நமக்கு ஷிஃபா அளிக்கிறது நம்முடைய டாக்டர், அல்லது நமக்கு நோய் நிவாரணம் கொடுக்கிறது நம்முடைய வாஸ்து, நம்முடைய ஜோசியம், அல்லது நமக்கு ரெக்கமெண்ட் பண்றது நம்முடைய அவுலியாக்கள், தர்காக்கள் என்ற இது போன்ற மூட நம்பிக்கைகள், ஷிர்கியத்தான் நம்பிக்கைகள் நமக்கு விலகாத வரை, நாம் ஒழிக்காத வரை நாம் உண்மையான ஈமான் உள்ளவர்களாக மாற முடியாது, உண்மையான ஈமானை பெற்றவர்களாக வாழ முடியாது. அப்படி உண்மையான ஈமான் இல்லாத பட்சத்திலே நாம் ஒரு லைலத்துல் கத்ர் அல்ல, 1000 லைலத்துல் கத்ர் முட்டினாலும் லைலத்துல் கத்ர் நன்மை கிடைக்காது. ஆகவே நம்முடைய ஈமானை சரி செய்வோம், நம்முடைய தவக்குலை சரி செய்வோம், நம்முடைய தக்வாவை சரி செய்வோம், நம்முடைய இறை அச்சத்தை சரி செய்வோம், அல்லாஹ் மீது நம்பிக்கையை சரி செய்வோம். ரப்புல் ஆலமீனே, கழிஞ்சு விட்ட வாழ்க்கையில எப்படி எப்படிலாம் நம்பிட்டேன், அல்லாஹ் டாக்டரை நம்பிட்டேன், என் கடையை நம்பிட்டேன், வாஸ்தை நம்பிட்டேன், ஜோசியத்தை நம்பிட்டேன், தர்காவை நம்பிட்டேன், அவுலியாக்களை நம்பிட்டேன். யா அல்லாஹ், இனிமேல் உன்னை தவிர யாரையும் நம்ப தயாராக இல்லை, இனிமேல் உன்னை தவிர யாரையும் நம்ப நான் தயாராக இல்லை. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஒரு நாளைக்கு 17 முறை குறைஞ்ச சொல்றேன், நாவால சொல்றேன், காதால கேட்கிறேன். ஆனால் அந்த நம்பிக்கையை ரப்பல் ஆலமீனே என்ற உள்ளத்தில் ஏற்படுத்தி கொடு. எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குதுங்க? அல்லாஹ்வே வணங்குகிறோம், அல்லாஹ்விடத்தில் உதவி தருகிறோம், எத்தனை பேர் அதை நடைமுறைப்படுத்துறோம்? கணித்துக்கிறவர்களே, அந்த நம்பிக்கை அல்லாஹ்விடத்தில் உறுதி கொள்வோம். யா அல்லாஹ், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நான் உறுதி வைக்கிறேன், என்னுடைய இனி வரும் வாழ்க்கையிலே உண்மையான ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், உண்மையான முஸ்லிமா வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், நீ எப்படிப்பட்ட முஸ்லிமா வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ, என்னுடைய ஆசை கேட்டவாறு அல்ல, என்னுடைய மன இச்சை கேட்டவாறு ஆசை அல்ல, நீ எப்படி விரும்புறியோ அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லாஹ்ட்ட உறுதிமொழி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்முடைய அமல்களை ஆரம்பிப்போம். ரப்பல் ஆலமீன் 1000 மாதங்களோட மேலான லைலத்துல் கத்ர் தருவது தயாரா இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசின விஷயத்தின்படி, கேட்ட விஷயத்தின்படியும் அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. அடுத்த சகோதரர் கேட்டிருக்கிறாங்க,
மௌலுது வரிகளை பற்றி முழுமையாக விளக்கவும். இதுக்கு நான் மௌலுது ஒரு ஆய்வுங்கிற தலைப்புல இங்க மக்காப்பள்ளியில ஜும்மால பேசின சீடியே இருக்குது. வேணா இன்ஷா அல்லாஹ் அதை வாங்கி கேட்டு பாருங்க. ரொம்ப டீட்டெயிலா அதுல சொல்லியிருக்கிறேன். நம்ம அந்த இப்ப மௌலுதை பத்தி அந்த விளக்கத்தை நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்டா வேற எந்த வேலையும் பதில் சொல்ல முடியாது. அவ்வளவு மெசேஜ் அதுல இருக்குது. அதனால மௌலுது என்பது பிதாத், ஓதக்கூடாது. அதாவது ஒரே அது ஏன் யார் எழுதினது அப்படின்னு பார்த்தோம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறளுக்கு ஆதாரம் இருக்குது. திருவள்ளுவர் எழுதினான்னு சொல்லி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஆத்திச்சூடி யார் எழுதுறதுங்க? ஔவையார். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல். இந்த ஆத்திச்சூடியை எழுதின ஒரு 4 வரி, ஒரு 10 வரி இந்த ஆத்திச்சூடி எழுதின ஔவையாரு, அதுக்கு ஆதாரம் இருக்குது. மௌலுதுங்கிறது ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இதுவரையில் இந்த மௌலுது தகப்பம் பேர் தெரியாத புள்ள மாதிரி தான். ஏன்னா எழுதின ஆத்தர் யாருன்னே தெரியாது. இது வரலும் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட மௌலுதுக்கு எழுதின ஆத்தர் யாருன்னே தெரியாது. எழுதினவர் யார்? இந்த மௌலுத, இந்த பாடல்களை எந்த ஆதாரம் கிடையாது. அதனால சொன்ன தகப்பம் பேர் தெரியாத புள்ள மாதிரி. பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகள்ல இது ஒரு நம்பிக்கை. என்ன தெரியுமா? மௌலுது ஓதுனா வீட்டுல பரக்கத்து வரும். மௌலுது ஓதுனா வீட்டுல என்ன வருங்க? பரக்கத்து வரும். புள்ள பெறாதவங்களுக்கு புள்ள பெறும். வியாபாரம் நடக்காதவங்களுக்கு வியாபாரம் நடக்கும். கல்யாணம் நடக்காத குமர்களுக்கு கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் மௌலுது மேல உள்ள நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, இது போன்ற ஷிர்கத்தான நம்பிக்கைகளை, ஷிர்கான நம்பிக்கைகளை இந்த மௌலுதும் ஒன்று. நல்ல இந்த பிதாத்துகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பிதாத்துகள்லாம் பாத்தீங்கன்னா எந்த பிதாத்துமே மௌலுது ஓதுனா சொர்க்கம் கிடைக்கும், மௌலுது ஓதுனா அல்லாஹ்வுடைய நன்மை கிடைக்கும், மௌலுது ஓதுனா நரகத்திலையும் பாதுகாக்கப்படலாம், இதெல்லாம் இருக்காது. மௌலுது ஓதுனா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குங்க? பரக்கத்து கிடைக்கும். துனியால பரக்கத்து கிடைக்கும். இதான் சொல்லுவாங்க. மறுமையுடைய பிரயோஜனமே அதுல இருக்காது. ஆகவே கணித்துக்கிறவர்களே, மௌலுது என்பது ஒரு பிதாத்து. இதை பத்தி நீங்க நல்ல டீடெயிலா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மக்காமஜித்.com வெப்சைட்ல கூட நீங்க போய் பார்க்கலாம். அதுல கூட அந்த மௌலுது சம்பந்தமான டீடைல்லாம் இருக்குது. போய் பாருங்க இன்ஷா அல்லாஹ். மௌலுது ஒரு ஆய்வுன்னு சொல்லி. நேற்று 4 இமாம்களின் பிறப்பு இறப்பு பற்றியும், புகாரி, முஸ்லிம், நசீ, அபூதாவூத், இப்னு மாஜா, திர்மிதி, மார்க் அறிஞர்களின் பிறப்பு இறப்பு பற்றியும் மற்றும் ஹதீஸ்களை அறிவித்த சஹாபாக்களின் எண்ணிக்கை பற்றியும் சீட்டு எழுதி அனுப்பியிருந்தேன். அதை படித்து பதில் சொல்லுவோம். நான் பார்த்து வெரிஃபை பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு நேரம் இல்லைங்க. அந்த சகோதரன் சீட்டு திரும்ப எழுதி நேரில் கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். நான் பார்த்து வெரிஃபை பண்ணி சொல்றேன். Please tell about Parda and Mahram. Is brother-in-law allowed to in front of Bhabi? அதாவது என்ன போக்குவரத்து அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது, டிரான்ஸ்போர்ட். கொஞ்சம் உள்ள வந்து உட்கார்ந்துருங்க, சீக்கிரம் வந்து உட்கார்ந்துருங்க. கொஞ்சம் இந்த பாதையை விட்டீங்கன்னா டீ கொடுக்குறவங்களுக்கு சப்ளை பண்ண வசதியா இருக்கும். கொஞ்சம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பர்தாவை பத்தியும் மஹரம்னா யாரு, ஹிஜாப்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சகோதரர்களே, பர்தா என்பது மூமின்களுக்கு கட்டாய கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஹிஜாபும் அதுதான் மூமின்களுக்கு கடமையாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் பாய்மார்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. தாய்மார்கள் மட்டும் இல்ல, குறை சொல்ல தயாரா இல்ல. தாய்மார்களுக்கு பாய்மார்கள் எந்த விதத்திலும் சளைச்சவங்களா இல்ல. தாய்மார்களும் சரி பாய்மார்களும் சரி எப்படி இருக்காங்கண்டா, இந்த பர்தா விஷயத்திலே எந்த விதமான அக்கறையும் எடுத்துக்கொள்வதில்லை, எந்த கவலையும் படுறதில்லை. என்னன்னு சொன்னா, அந்நிய பெண்களுக்கு முன்னாடி சிரிச்சு பேசுறது, அதாவது அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி அவங்க சிரிச்சு பேசுறது, இது எல்லாமே மிகப்பெரிய பாவங்கள். அந்நிய ஆண்டவன் அவன் நினைக்கிறான், என்ன சொல்ற, நாங்க இப்போ அந்நிய பெண்ணு பேசணும், என் மச்சிட்டு தானே பேசினேன். நான் எப்ப அந்நிய பெண்ணு பேசினேன், அந்நிய ஆம்பளை பேசினேன், என் மச்சான்ட்டு தானே பேசினேன். பெண்கள் அந்நியன்னா யார் தெரியுமா? யாரையெல்லாம் நமக்கு திருமணம் முடிப்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதோ அவரெல்லாம் அந்நியம் தான். சொந்த சின்னம்மா மகங்க, சின்னம்மா மகனை ஒரு பெண் கல்யாணம் முடிக்கலாம், முடிக்கூடாதா? முடிக்கலாம், அவன் அந்நிய. பெரியம்மா மகன் கல்யாணம் முடிக்கலாம், அந்நிய கூட, அது ஹராம் பார்க்கிறது. யாரையெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தோ அவர்களெல்லாம் அந்நியர்கள். அவர்களை பார்ப்பது, பேசுவது, சிரிப்பது, விளையாடுவது ஹராம்.
அப்ப யாரைத்தான் பார்க்கலாம் ஹஸ்ரத்? அத்தா, அண்ணன், தம்பி, தாய் மாமா, அம்மாவுடைய சகோதர சகோதரிகள், அதே மாதிரி அத்தாவுடைய சகோதர சகோதரிகள், சச்சா பெரியத்தா, தாதா, நானா, இவங்க தான் மஹரமானவர்கள். இவர்களை தவிர யாரையெல்லாம் உங்களுக்கு மார்க்கத்தில் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தோ அவர்கள் எல்லாருமே அந்நிய ஆண்கள் தான். அவர்களை பார்ப்பது பெண்களுக்கு ஹராம், பேசுவது ஹராம், சிரிப்பது ஹராம். ஆனா இன்னைக்கு சுபஹானல்லாஹ் நம்ம சமுதாயத்துல இந்த கொழுந்தியாமாறு மச்சாமார கிண்டல் பண்றது, மச்சாமாறு கொழுந்தியாமார கிண்டல் பண்றது எவ்வளவு கேவலமா வகதுகை இல்லாம போயிடுது அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு கல்யாண மாப்பிள்ள கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வராண்டாக்கா அவன் மனைவியை கூட ஒழுங்கா பாத்துக்க மாட்டான். முதல்ல யாரதான் விட்டு விடுவான்? ஏன்னா அதான் முன்னாடி நிக்கும், மனைவி மூஞ்ச மூடிட்டு இருக்கோம், புது பொண்ணு கொழுந்தியாதான் முன்னாடி நின்று என்ன வச்சா இந்தாங்க தண்ணி தண்ணி குடிக்கும். இவர் தண்ணி குடிச்சா அதுல உப்பு கலந்துருக்கும், தூண் துப்புவாரு, உடனே எல்லாம் சிரிப்பாங்க, கிண்டல் பண்றது. எவ்வளவு கேவலங்க இது சமுதாயத்துல. ஒரு மாப்பிள்ளை வெளியூர்ல இருப்பாரு, அதாவது மாப்பிள்ளை கணவன் மனைவி வெளியூர்ல இருப்பாங்க. வெளியூர்ல இருந்து அவரு கிராமத்துக்கு போவார், தான் ஊருக்கு ஏதோ ஒரு வேலையா, ஏதோ கவர்மெண்ட் வேலையா, ஆபீஸ் வேலையா, ஏதோ வேலையா போவாரு. அப்ப அந்த மனைவி சொல்லி அனுப்பு, எங்க ஊருக்கு தானே போறீங்க, அப்படி எங்க அம்மா போய் ஒரு பார்வை பார்த்து வந்திருக்கேன். அந்த அம்மாவில் வர முடியல, இவர் மட்டும் வராரு, அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பும். இவர் மாமியாரை பார்க்கறதுக்காண்டி வருவாரு. யாரை பார்க்கறதுக்கு? மாமியாரை பார்க்கறதுக்காண்டி வருவாரு. சரி மனைவி சொல்லி அனுப்பினாலும் பார்த்துட்டு போலான்ட்டு அவர் பார்த்தோன்னே மாமியார் ஓடி போய் முக்காடு போட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கும். மாமியார் மஹரம்ங்க, மாமியார் அந்நிய பெண் கிடையாது, தாய் மாதிரி அவங்க, மஹரம் அவங்க. அந்த மாமியாரு முக்காடு போட்டு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். யார் முன்னாடி நிக்கும்? கொழுந்தியா. என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா? அக்கா நல்லா இருக்குதா? அக்கா நல்லா இருக்குதா? இவர் நினைப்பார் அக்காவும் நல்லா தான் இருக்குது, அல்லது அக்கா கல்யாணம் முடியதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. ஏன்னா அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரத்த நாளங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ரத்த நாளங்களில் ஷைத்தான் ஓடிட்டு இருக்கிறான். யாரு இதுக்கு விதிவிலக்கல்ல, யாரு விதிவிலக்கல்ல, ரத்த நாளங்களில் ஷைத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்க்கு தெரியாதா? நீங்க நம்ம ஷரியத் கோட்ல பாக்குறங்க எத்தனையோ விஷயங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி கொழுந்தியா மச்சானோட அப்படி இப்படி இருந்திருக்கும். சில சமயம் தவறு நடந்திருக்கும் மச்சானோட. சில தாய்மார்கள், வெக்கங்கட தாய்மார்கள், அக்கா குழந்தை பிறந்திருக்கும், அந்த டைம்ல அக்காவுக்கு துணையா தங்கச்சி அனுப்பி வைக்கும், நீ போய் அக்கா குழந்தை பிறந்தது கூட பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி. அங்க என்ன நடக்கும்? அங்க என்ன நடக்கும்? எம்பெருமானா ஸல்லல்லாஹு சும்மா சொன்னாங்க, ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையில் இருக்கும் பொழுது மூன்றாவதா ஷைத்தான் இருக்கிறான்னு சொல்லி. இது என்ன ஆகுண்டா, சில சமயங்களில் தவறே நடக்காமல் அப்படி இப்படி சும்மா கிண்டல் கேலி உரசல் அரசல் இருந்திருக்கும். அது என்ன ஆகுனா, அந்த பொம்பளை பிள்ளைக்கு இந்த குழந்தையா கல்யாணம் முடிக்கும் பொழுது இவளுடைய கணவனுக்கு தெரிய வரும் பொழுது அவன் நேரம் சரீர் கொண்டு தலா கிட்ட நிற்கிறான். என் மனைவி மச்சானோட தொடர்பு இருக்குது, இருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே நடக்குது, சரீர் கொடுக்க வருது எத்தனை கேசுகள். இதெல்லாம் இப்படிலாம் அசிங்கங்கள் அனாச்சாரம் நடக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மார்க்கத்தை வகுத்து கொடுத்திருக்கான். இவங்க இப்படி பார்க்கலாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு சஹாபி பெண்மணி கேட்டாங்க, யார சொல்லலாம், நான் அந்நிய ஆண்கள் விஷயம் பரதாவா இருக்கிறேன், பேணுதலா இருக்கிறேன், ஆனா என்னுடைய கணவனுடைய வீட்டுக்காரர்கள், கணவனுடைய அண்ணன் தம்பி மச்சா மச்சனை, சில பேர் கூட்டு குடும்பமா இருப்பாங்க. கூட்டு குடும்பமா இருக்கும்போது அண்ணியை பார்க்காம இருக்க முடியாது, குழந்தையாவை பார்க்காம இருக்க முடியாது. கணவன் மச்சான் வந்தா மச்சனிச்சு சோறு வச்சு கொடுக்கும், குழந்தை வந்தா மச்சி குழந்தையா சோறு வச்சு கொடுப்பா, இதெல்லாம் நடக்கும். இது அந்த பெண்மணி கேட்கறான், யார சொல்லலாம், என்னுடைய கணவன் வீட்டார்கள், கணவன் வீட்டு ஆண்கள். நபிஸ்ராஜங்க ஹமூக்கி மௌத்துன், உன்னுடைய கணவன் வீட்டால் தான் உனக்கு மௌத்து அப்படின்னாங்க. பெரிய ஆபத்து அவர்கள் தான், பெரிய ஆபத்து அவர்கள் தான். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் தாய்மார்கள் இந்த விஷயத்துல, பர்தா விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு பாய்மார்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். சில வீடுகள்ல சில பசங்க பாவம் கொஞ்சம் தக்குவா வந்து இறையச்சத்தோட வந்து, நான் வந்து சின்னம்மா பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டேன், அவங்கள சிரிச்சு பேச மாட்டேன் அப்படின்னா போதும், சின்னம்மா கோச்சுப்பா, சின்னம்மா பொண்ணு அது என்னது இத்தா இத்தா சமானமே துமே இத்தா கலாய்க்கோ அபாக்கோ துமார தக்குவாக கியா, இவ்வளவு காலமா நான் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன், தொடைக்கு மேல தொட போட்டு பேசிக்கிட்டு இருந்தேன், அர்த்த அடிச்சு சிரிச்சிருந்தேன், இப்பதான் தக்குவா வந்துருச்சா? இது பல குடும்பங்கள் நடக்கிற முசீபத். இது அவன் பாவம் இவ்வளவு நாள் தப்பு செஞ்சிருப்பாச்சு, இனிமே ஒழுங்கா இருப்போம், நம்ம அவங்களுக்கு கிண்டல் எல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம். ஒதுங்கி இருந்தா கியாபா மை கருக்காயா துமே தேக்காச்சுனே துமே முஜே, வீட்டுக்கு வந்தா பார்க்கவே மாட்டேங்கிற,
முதல்ல எப்படி சிரிச்சு விளையாடுவே, இப்ப கண்டு கூட மாட்டேங்கிற, நான் இனிமே வீட்டுக்கு வரமாட்டேன். இதுல வேற சண்டை குடும்பத்துல. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, பர்தா என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகுத்து கொடுத்த சட்டம், வகுத்து கொடுத்த ஷரியத். அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது, பின்பற்ற வேண்டியது ஒவ்வொரு மூமினுடைய கடமை. பாய்மார்கள் மீது கடமை, தாய்மார்கள் மீது கடமை. இதனால தாங்க அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், மூமினான பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உபதேசம் என்னன்னு சொன்னா, மூமினான பெண்களே, நீங்கள் அந்நிய ஆண்களிடத்திலே சிரித்து பேசாதீர்கள், நளினமா பேசாதீங்க. ஏனென்றால் யாருடைய உள்ளத்திலே பாவ நோய் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு வீட்டுக்கு போறாங்க, ஒரு பாய் வீட்டுக்கு போறோம், பாய் இருக்காருங்களா, அந்த அம்மா என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், பாய் இல்லங்க, எப்ப வராருங்க தெரியாது. இவன் அலறி அடிச்சு ஓடியாரணும், ஐயோ இந்த போடு போடுது இந்த பொம்பளை, நம்மளே இந்த போடு போடுது, பாய் என்ன பாடுபடுத்துமோ அப்படி பயந்து ஓடியாரணும். அங்க பாய் இருக்காருல, இல்லீங்களே நீங்க யாரு, உள்ள வாங்கல காஃபி சாப்பிட்டு போங்களே அப்படின்டா. இவன் பாப்பா, ஆஹா சைத்தான் வருவான்ல. அல்லாஹ் சொல்றாங்க, என்ன சார் எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, சந்தேகப்படுறீங்களா? அட நான் சந்தேகப்படல, அல்லாஹ் சந்தேகப்படுறான், அல்லாஹ் சந்தேகப்படுறான். சில கணவன்மார்கள் தன்னுடைய மனைவி மாட்ட, இந்த பாரு நீ அங்க நிக்காத இங்க நிக்காத, பால்கனில போய் தலையில துணி இல்லாம நிக்காத, இப்ப என் கூட வந்தா பர்தாவோட வா, அவன்கிட்ட பேசாத இவன்கிட்ட பேசாதா. ஹஸ்ரத் ஒரே சந்தேகப்படுறாரு என் மேல. அட சந்தேகம் கணவன் படல, அல்லாஹ் படுற சந்தேகம் மேல. மாப்பிள்ளை மேல சந்தேகப்படல, அல்லாஹ் சந்தேகப்படுகின்றான். அதனால்தான் அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களோட ஒன்னா இருக்காதீங்க, சிரிக்காதீங்க, கலாய்க்காதீங்க, அல்லாஹ் சொல்றான். ஆகவே கண்ணியத்திற்குரிய இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். Hazrat, I am working in a private Islamic company. My owner pays 5 times a day, but not crediting the salary on correct date. சரி, என்னென்ன பண்ண சொல்றீங்க? Everybody suffers like anything. Please give hadith for salary paying on correct time. ஜஸாக்கல்லாஹ் ஹஜ்ரத். அவருடைய ஓனருங்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். 5 வேளை தொழுதா பத்தாதுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உழைப்பாளிகளுடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் ஊதியத்தை கொடுத்து விடுங்கள். இதை நம்மள பல பேர் ஃபாலோ பண்றதே கிடையாது. உழைப்பாளிகள்னாலே அவங்களை எப்படியாவது கசக்கி புளிதான் நம்ம பார்க்கிறோம். இது பெரும் பாவம். இது அவங்களும் மனிதர்கள், அவங்க கூட ஊதியத்தை முறையா கொடுக்கணும், ஒழுங்கா கொடுக்கணும். இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையும் கூட. அதனால ஊதியத்தை ஒழுங்காம கொடுக்காம இருக்கிறது பெரும் பாவம். உலகில் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இது என்னங்க, இது என்ன பண்ண சொல்றீங்க? என்ன உலகிலே பெரிய கொடுமை என்னவோ பெண்களோடு ஜவுளி எடுக்க துணைக்கு போவதான். அதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அவர்களே பிடித்து எடுத்த சேலையினை பக்கத்து வீட்டார் பிடிக்கவில்லை என்று சொல்வதற்காக மாற்ற மீண்டும் ஜவுளி கடைக்கு செல்வது. பெண்களுக்கு புத்திமதி சொல்லவும் நேரம் வீண் விரயம் ஆவதற்காக. நான் சுன்னத்துல் ஜமாத்தினை பின்பற்றி நடக்கக்கூடியவன், ஆனால் மனைவி TNTJ கொள்கையை பின்பற்றுகிறார். எது ஆகிறதுக்கு நல்லது அறிவுரை சொல்லவும். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு நினைக்கிறேன். அதாவது ஒரு மனைவியை மார்க்க ரீதியாக கண்ட்ரோல் பண்ண தெரியாம, நான் சின்ன ஜமாத்து அது TNTJ அப்படின்னா அதுக்கு என்ன சொல்ல, உங்களால கண்ட்ரோல் பண்ண வக்கீல்னு அர்த்தம். உங்க மனைவிக்கு மார்க்கத்தை சொல்லி அவர் நல்ல முறையில் நெறிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால இதெல்லாம் இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லை. அண்ணன் தம்பிங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணாங்களாம். அண்ணன் அக்காவை கல்யாணம் பண்ணாராம், தம்பி தங்கச்சி கல்யாணம் பண்ணாராம். கல்யாணம் பண்ண உடனே கல்யாணம் பண்ணி அண்ணன் தான் மனைவியை கூட்டிட்டு வெளியூருக்கு போயிட்டாரு, தம்பி தான் மனைவியை கூட்டி வெளியூருக்கு போயிட்டாராம். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு 2 பேரும் வீட்டு விசேஷத்துக்காண்டி ஏதோ வர்றாங்க. வந்து பார்த்தா அண்ணன் மனைவி அண்ணனுக்கு அப்படியே பயந்து நடுங்குறா. எது சொன்னாலும் அப்படியே ஒண்ணு செய்யறா. தம்பி மனைவி நேர் மாற்றமா இருக்கிறா. அப்ப தம்பி போய் அண்ணன் கேட்டான், என்ன நாம 2 பேரும் அக்கா தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிருக்கோம், வேற வேற குடும்பம் இல்ல, ஒரே ஃபேமிலி தான். ஆனா உங்க மனைவி அண்ணிய பார்த்தா உங்களுக்கு அப்படி பயந்து நடக்கிறாங்க. ஆனா என் மனைவி என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாளே, எனக்கு எட்டி உதைக்கிறாளே, இது என்னென்ன பண்றீங்க, என்ன வசியம் பண்ணீங்க நீங்க அப்படின்னா. ஒன்னும் இல்ல தம்பி, நான் ஃபர்ஸ்ட் நைட்ல 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு குடிக்கிறதுக்காண்டி பால் வச்சிருந்தாங்க. ஒரு பூனை அந்த பாலை தட்டி விட்டுடுச்சு. கோவத்துல அடிச்சே அந்த பூனை அங்கனே உருண்டு செத்து போச்சு. அன்னைக்கு பயந்தாதான் அன்னைக்கு ஒரு நடுங்கிட்டு இருக்கிறா அப்படின்ட்டாரான் அண்ணன். உடனே தம்பி என்ன பண்ணானா, அப்படியே அவ்வளவுதானா, ஒரு பூனை அடிச்சா போதுமா அப்படின்ட்டு இவன் அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணானா,
அவன் மனைவி வளர்க்கிற பூனை வந்துச்சான், விட்டானா ஓங்கி ஒரு அடி, அதே மாதிரி டபுள் அடி இவனுக்கு விழுந்துச்சான். அப்ப அண்ணன் சொன்னான், அண்ணன் நானும் பூனை அடிச்சேனே, அவ அடிக்கிறானே, டே இன்னைக்கு அடிச்சு புரியலடா, அன்னைக்கு அடிச்சிருக்கா அப்படின்னா. அதனால இவரு கையில ஒரு லீவ்ஸா விட்டாரு. விரட்டு இப்ப வந்து நேரம் வீணாகிறது, ஜவுளி கொடுமையிலும் பெரிய கொடுமை, அங்க போய் நேரத்தை வீண் பண்றாங்க, பக்கத்துல இருக்காரு நல்லா இல்லைன்னா திரும்ப போறாங்க, அப்புறம் கையில விட்டுட்டீங்களே அப்புறம் பிடிக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். சமீப காலமாக பல பள்ளிவாசல்கள் ஏசி மயமாக்கப்பட்டு வருகின்றன. தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடியான சூழலில் ஒவ்வொரு பள்ளிவாசலுமே சந்தா வசூல் செய்து நிர்வாகம் செய்து வருகின்றனர். இதுபோன்ற ஆடம்பர செலவுகள் தேவைதானா? அதற்கு பதிலாக எவ்வளவோ மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாகவும் ஏழைகளுக்கு தொழில் முனைய அந்த செலவுகளை இதற்காக விஷயங்களை செலவு செய்யலாமே. பள்ளியை அலங்கரியுங்கள் என்றால் இளையடியார்களை கொண்டுதானே, ஆடம்பரங்களை கொண்டா? விவரம் தரவும். நல்ல கேள்விங்க. பள்ளிவாசலை அலங்கரிப்பது தவறல்ல. அலங்கரிப்பது பள்ளிவாசல் முசல்லிகளை தொழுகையாளை வச்சு அலங்கரிக்கணும், அதுல மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஏசி என்பது ஒரு ஆடம்பர பொருள் அல்ல, அது வந்து அத்தியாவசிய பொருளா மாறிக்கிட்டு வருது. ஒரு காலத்துல ஏசிங்கிறது ஆடம்பர பொருளா இருந்துச்சு, நீங்க சொல்ற மாதிரி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன சொல்றது, குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாதலை ஒட்டி அரபு நாட்டில் அடிக்கிற வெயில் நம்ம ஊர்ல அடிக்குது. அதனால வந்து இன்னைக்கு ஏசிங்கிறது என்ன ஆகி போச்சுன்னா ஒரு அத்தியாவசிய பொருளா ஆகி போச்சு. அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு, சகோதரருடைய கணிப்பு வேற மாதிரி இருக்கலாம். இல்ல ஆடம்பரம் சொன்னா ஃபேன் கூட ஆடம்பரம் தான். எல்லாரும் கையில விசிறி எடுத்து விசிறி உட்காந்துருக்கணும், ஃபேன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால வந்து ஏசிங்கிறது ஒரு ஆடம்பர பொருளோ அல்லது அனாச்சார பொருளோ அல்ல. ஆனா இதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதே பள்ளிவாசல்ல வந்து அலங்காரம் பண்றது, வீண் விரயம் செய்யறது, தாறுமாறா செலவு பண்றது, அலங்கரிக்கிறோங்கிற பேர்ல வந்து பள்ளிவாசல வந்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்றது, கடைசியில தொழு வைக்கிறது யாருன்னு பார்த்தா இமாம் நிப்பாரு, பின்னாடி மோதினார் நிப்பாரு, மோதினார் அங்கங்க ஓடாம இருக்கிறதுக்கு வலது பக்கத்தோ இடது பக்கத்தோ செக்யூரிட்டி நிப்பாங்க. இதுதான் பெரிய கொடுமையிலும் கொடுமை, இது பெரிய கொடுமையிலும் கொடுமை. பள்ளிவாசலை அலங்கரிப்பது என்பது முசல்லிகளை வைத்துத்தான். பள்ளிவாசல் வந்து எந்த பள்ளிவாசல் அதிகமான மக்கள் தொழுது தொழுது பள்ளிவாசல் அழுக்கெறுகின்றதோ, பள்ளிவாசல டாய்லெட் அழுக்கிறதோ, பள்ளிவாசல ஒதுச்சேரணும் அழுக்கிறதோ, அதான் உண்மையான பள்ளிவாசல். அதிகமான மக்கள் தொழுது அழுக்கிறன அந்த பாய், அதான் உண்மையான அலங்காரம். அதை விட்டுட்டு நாங்க 6 மாசத்துக்கு ஒரு பாய் மாத்திருவோம், 3 மாசத்துக்கு ஒரு பாய் மாத்திருவோம், இது அலங்காரம் அல்ல, இது அழகு அல்ல. அதே நேரத்தில் பள்ளிவாசலா நாரி போய் தான் கிடக்கணும் அப்படியும் கிடையாது. அது நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே டாய்லெட் சுத்தம் பண்றதே இல்ல, அழுக்கா கிடந்தாலும் டாய்லெட் பறக்கத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமை. நம்ம வீட்டை சுத்தமா வைக்கிறோமா இல்லையா, அல்லாஹ்வுடைய வீட்டை சுத்தமா வைக்கிறோமா இல்லையா, ஆனா சுத்தமா வைக்க தப்பு கிடையாது. சகோதரர் கருத்துல மாற்று கருத்து கிடையாது. எனக்கு மாணவர்களுக்கும் நல்ல கஷ்டப்படுறவங்களுக்கும் படிப்பாளிகளுக்கும் உதவி செய்யலாம். அப்படி அவங்க நிறைய பள்ளிகள் இப்போ உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எனது நண்பர் ஒருவர் தர்கா செல்லும் பழக்கம் உள்ளவர். அவர் கூறுகிறார், அஜ்மீர் தர்கா ஒரு முறை சென்று வந்தால் ஹஜ்ஜி செய்த நன்மையும் கிடைக்குமாம். ஏன்னா அஜ்மீர் இது ஹஜ்ஜி ரெண்டுல பாதி, அஜ்ஜில பாதி தான், அஜ்மீர்ல பாதி தான் ஹஜ்ஜி, அதனால போயிட்டு தப்பு இல்லை. இவ்வாறு சொல்வதனால் அறியாதவர்கள் நம்புகிறார்கள். இதனை விளக்கவும். என்னத்தை விளக்குறது? விளக்கம் கேட்டவங்களுக்கு இப்படி ஏதாவது அவங்களா ஏதாவது நம்பிப்பாங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இந்த மாதிரி பிதாத்தில் நம்புறவங்களுக்கு. ஒருவர் கேட்ட கேள்விக்கு தாங்கள் பதில் சொல்லும் பொழுது தஹஜ்ஜுதிற்கு பிறகு வித்ருத்துவ ஜமாத்தாக தொழுவதை வருகின்ற வருடம் யோசிக்கலாம் என்று கூறினீர்கள். மக்கா மதீனாவில் என்ன முறை நடைமுறைப்படுத்தப்படுகிற விளக்கம் தரும். மக்கா மதீனால வந்து தஹஜ்ஜத்தோட சேர்த்தான் வித்ரு தொழுறான். கடைசி 10 மட்டும் கியாமுல் லைல் நடக்குது. அந்த கியாமுல் லைல் அன்னைக்கு அந்த கடைசி 10 நாளுக்கு மட்டும் தராவியோட சேர்ந்து வித்ரு நடத்த மாட்டாங்க, தஹஜ்ஜத்தோட சேர்ந்து வித்ரு நடத்துவாங்க. மக்கள் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அதனால சொன்னேன் அடுத்த வருஷம் யோசிப்பேன் இன்ஷா அல்லாஹ். காதியானிகளை பற்றி கேட்கப்படும் கேள்விகளுக்கு மிகவும் ஜோஷாக பதிலளிக்கிறீர்கள். பற்றாக்குறைக்கு அவர்களை என்னிடம் சட்டையை பிடித்து அழைத்து வாருங்கள் என்று சவால் விடுகிறீர்கள். உங்களை பிடிக்காத தீய சக்திகள் காதியானிகளுக்கு எதிராக உங்களை திருப்ப அவர்களால் உங்களுக்கு ஆபத்து நேரிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் கூட இப்படி திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்கலாம் அல்லவா? அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் உங்கள் பயான்கள் மூலம் பலர் திருந்தி சன்மார்க்க வழியை பின்பற்றுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தேவை. இட்ஸ் நாட் அன் அட்வைஸ், இட் இஸ் an obligation. so please take care ஹஜரத். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துவாலா இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் எந்த காதியானிகளாலும் எந்த ஆபத்தும் வராது இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம காதியானிகளா நாங்க ஜுஜுபிங்க அவெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால ஆர்எஸ்எஸ் பண்ற அநியாயம், பிஜேபி பண்ற அநியாயத்தெல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கே நமக்கு ஆபத்து ஏற்படுத்தணும் தைரியம் வரல, அல்லாஹ் பாதுகாத்துட்டு இருக்கிறான். இனிமேல் அல்லாஹ் பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். ஜாக்கிரதைன்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சாங்க, பயந்து வீட்டுல உட்காந்துட வேண்டியதான், எந்த காரியம் செய்யக்கூடாது. அல்லாஹ் மேல ஜாக்கிரதையா இருக்கணும், அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அல்லாஹ் உதேசமாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். குடிப்பழக்கம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஹராம். கணவருக்கு அந்த பழக்கம் வெகு நாட்கள் இருக்கிறது. நாம் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. அப்பக்கத்தை கைவிடும் எண்ணமே இல்லை என்கிற பட்சத்தில் நாம் அவரை விட்டு பிரிந்து வாழலாமா?
சப்போஸ் என்றாவது ஒரு நாள் திருந்திடுவார் என்று எதிர்பார்த்து வாழ்ந்தாலும் அந்த ஹராமியுடன் ஃபேமிலி லைஃபில் ஈடுபடுவது போல் அருவருப்பாக இருக்கிறது. முஸ்லிம் பெண்கள் ஏதாவது சிறு தவறு செய்தால் கூட அதை அவர்களது படுக்கையை விட்டு சற்றே விலக்கி வைங்கள் என்ற ஷரியத்தில் உள்ளது. அதுபோல் ஆண்கள் ஹராமான செயலில் ஈடுபடும் பொழுது அவர்களை திருத்தும் நோக்கத்தில் பெண்களும் தள்ளி இருக்கலாமா? மார்க்க ரீதியில் விளக்கம் தாருங்கள். நோட்: இந்த ஹராமான செயல்களில் வரிசையில் குடிப்பது, ஹராமான பிசினஸ் செய்வது, மனம் முடிக்காமல் இன்னொரு பெண்ணுடன் வாழ்வது, சிகரெட் பிடிப்பது, தொழுகை நோன்பு கடைபிடிக்காமல் இருப்பது போன்ற ஏதாவது ஒன்று என்றாவது ஒரு நாள் ஜும்மா தொழுதால் கூட குடித்து விட்டு வீடு வருகிறார். இப்படிப்பட்டவரை விலகி இருக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. ஒரு பெண் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கணவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒழுங்கா செய்யலனாக்கா அந்த பெண் அந்த கணவனுக்கு கடமை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால குடிகார கணவனா இருக்கிறான், அந்த கணவனை திருத்தறதுக்காண்டி இந்த சகோதரர் முயற்சி பண்ணணும். முடியலன்னு சொன்னா ஹுலா கேட்கறதுக்கு அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்குது ஷரியத்துல. இவனோட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஹுலா கேட்கறதுக்கு தனியா அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கு ஷரியத்துல. 15ஆம் தேதி சிறை கைதிகளை விடுவிக்க வைத்த கோரிக்கை ஏற்கப்பட்டு விட்டதா? இன்னும் 15ஆம் தேதி ஆவலங்க. அதாவது நம்முடைய அப்பாவி சிறைவாசிகளை பேரறிஞர் அண்ணாவின் திரு பிறந்த நாளை முன்னிட்டு விடுவிக்க வேண்டிய முஸ்லீம்கள்லாம் கத்தோன்னு கத்துனாங்க, எழுதுனாங்க, கூச்சல் போட்டாங்க, குழப்பம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியில என்னாச்சுன்னா எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்த மாதிரி ஏற்கனவே தண்டனை முடிஞ்சு போன 10 பேரை விடுதலை பண்ணி, பாத்தீங்களா அண்ணா பிறந்த நாள் விடுதலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தான் இந்த சமுதாயத்துக்கு செய்த துரோக பட்டியல்ல இன்னொரு துரோகத்தை மாண்புமிகு முதலமைச்சர் சேர்த்திருக்கிறார். இதோட என்ன சொல்றது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை விரும்பவில்லை என்றும் அதற்கு தடை விதித்தார் என்றும் உண்மையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பலங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் பள்ளியிலே தொழுவதை விட வீட்டிலே தொழுவதான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. இது ஐவேளை தொழுகை. என்னைக்கா ஒரு நாளைக்கு ரமலான்ல வர்றது, பயான் கேட்கறதுக்காண்டி வர்றது, இது தவறல்ல. இந்த பயானம் பெண்களுக்கு கேட்க கூடாதுன்னு நீ கதவு சாத்திட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நேரம் தர்கால போய் நிப்பாங்க. பள்ளியாசலுக்கு வரான்னு சொல்லி அவங்க தர்காக்கு போறாங்க. அதனால 5 வேளையும் ஆண்கள் வர்ற மாதிரி பெண்கள் பள்ளிக்கு வரணும் அப்படி அவசியம் கிடையாது. ஐவேளை தொழுகை பெண்கள் பள்ளிக்கு வரணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது விசேஷ நாட்கள்ல பயான்கள் கேட்பதற்கு, நல்ல இபாத் செய்வதற்கு பெண்கள் தாராளமா வரலாம், தப்பு கிடையாது. முஸ்லிம்கள் நடத்தும் கிஃப்ட் ஷாப்புகளில் கிறிஸ்டலால் செய்த சாமி சிலை விற்பனை செய்யலாமா? ஹராம், கூடாது. கிறிஸ்டல்ல களிமண்ணால செஞ்ச சாமி சிலை கூட விற்க கூடாது. சாமி போட்டோ கூட விற்க கூடாது. ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். அது அவருடைய ஷிர்க்குக்கும் அவருடைய குஃபருக்கும் நாம் உதவி செய்வதை போன்று ஆகிவிடும், கூடாது. பீடி, சிகரெட், பான் பராக் வெடிபொருட்களை வியாபாரம் பண்ணலாமா? அவாய்ட் பண்ணணும். பீடி சிகரெட் எப்படி ஹராமோ, பான் பராக் எப்படி ஹராமோ, அதனால இதெல்லாம் வியாபாரம் பண்றது ஹராமு. வெத்தலை பாக்கடை வச்சிருக்கவங்க யோசிங்க, தக்வா உள்ளவங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒரு உண்மையான இறையச்சம் உள்ள முஸ்லீம் என்ன பண்ணணும் சொன்னா, தன் கடை வாசல் வெத்தலை பாக்கடை வாசல் எழுதி வச்சிடணும், பீடி சிகரெட் பிடிப்பது இஸ்லாத்திற்கு எதிரான ஹராம் என்பதனால் எங்களுடைய கடையில் பீடி சிகரெட் விற்பனை செய்யப்படுவதில்லை அப்படி எழுதி போடணும். அது ஒரு தாவா, அது ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம். அது அதனால பீடி சிகரெட் போன்றவைகளை எப்படி பிடிக்கிறது ஹராமோ அதே மாதிரி விற்பனை செய்வது ஹராம் தான். அதனால பீடி சிகரெட் யாராவது பிடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு திருந்துங்க. பீடி சிகரெட்டுங்கிறது இன்னைக்கு சமுதாயத்துல இது இஸ்லாத்துல மட்டும் இல்லங்க, எல்லா அறிஞர்களும் அல்லது எல்லா மருத்துவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பீடி சிகரெட் அவ்வளவு கெடுதல் ஏற்படுத்தக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, ஒரு நல்ல மூமின் யார் என்றால் எந்த மூமின் அவனுடைய கரங்களாலோ அவனுடைய நாவாலோ மற்ற முஸ்லிம்களுக்கு தொல்லை ஏற்படவில்லையோ அவன் தான் உண்மையான முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா நம்ம சிகரெட் பிடிக்கிறதுனால இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க நமக்கு சிகரெட்னால ஏற்படக்கூடிய பாதிப்பை விட நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு தான் அதிகம். ஒருத்தன் வீட்டுல அவன் சிகரெட் பிடிக்கிறான்டா அந்த வீட்டுல உள்ள மனைவி, அவனுடைய மக்கள், குழந்தைகள் எல்லாத்தையும் பாழாக்குறான், நாசமாக்குறான். அது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு சிகரெட் வாங்கிட்டு வர சொல்றது, சிகரெட் எடுக்க சொல்றது, தீப்பிடி எடுத்து வர சொல்றது, அந்த பிள்ளைக்கு முன்னால சிகரெட் பிடிக்கிறது எவ்வளவு கேவலம் இது. நம்முடைய பிள்ளைகள் நம்மளே பாழாக்குறதாக இது. ஆவி கண்ணித்துக்குரியவர்களே, நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகள் நோம்போட தௌபா செஞ்சேன்னு யா அல்லாஹ் இனிமே சிகரெட் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நோம்போட தௌபா செஞ்சிடணும். முஸ்லிம்கள் வெடிபொருட்களை உபயோகிக்கலாமா? எதுக்கு? பாறையை உடைக்கிறதுக்கு வெடிமருந்து தான் யூஸ் பண்ணப்படுது, அது யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. எதுக்கு கேட்கறாங்கன்னு தெரியல எனக்கு. ஆண்கள் கடைசி சஃபில் தொழுதால் அவருடைய இருப்பிடம் நரகமாக்கி கொள்ளட்டும் என்பது உண்மையா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க.
ஆண்கள் கடைசி சஃப்ல தொழுவது தவறு, முதல் சஃப்ல தான் முன்னாடி வரணும், அதான் முறை. கடைசி சஃப்ல தொழுவது நல்லது இல்லை. நான் உடனே நரகத்துக்கு போயிடுவாரா? பள்ளி ஃபுல் ஆயிட்டா அவர் எங்க போய் தொழுவாரு? பள்ளி ஃபுல் ஆகி போச்சுங்க இன்னைக்கு மாதிரி, கடைசி சஃப்ல தான் தொழுதான வேற வழி. ஜின்கள் திருடுமா? வீட்டில் நகைகளை காணவில்லை, யாரும் வரவும் போகவும் இல்லை, நகையை திருடியது ஜின் என்கிறார்கள். இப்படி ஜின்கள் செய்ய வாய்ப்புண்டா? வீட்டில் உள்ளவர்களே யாரும் திருடவில்லை என்கிறார்கள். இது நடப்பு சாத்தியமா? சாத்தியம் தாங்க, வாய்ப்பு இருக்குது. சொன்னோம்ல, ஜின்கள்ல நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்காங்க. ஜின்கள் அப்படி திருடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, அதாவது நீங்க சாப்பிட்டு எலும்பு துண்டுகளை எரிவீர்களானால் அந்த எலும்பு துண்டு தான் ஜின்களுடைய உணவுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எலும்பு துண்டு ஜின்களுடைய உணவு. அப்ப ஜின்கள் நம்மள மாதிரி சாப்பிடுறாங்க, நம்மள மாதிரி நல்லவங்க இருக்காங்க, நம்மள மாதிரி கெட்டவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. எப்ப மனிதன் வீட்டுல திருடுவானோ அப்ப யாரும் திருட முடியும்? ஜின்களும் திருட முடியும் நிச்சயமா. தமிழ்நாடு போலீஸ் கேஷ் ரிசிப்ட் ஃபார் ஸ்பாட் ஃபைன். என்ன இது? ஓ, கேள்வி பின்னாடி எழுதிருக்காரோ? எங்கேயோ ஸ்பாட் ஃபைன் கட்டிட்டு வந்து அந்த ஃபைன் பேப்பர்ல பின்னாடி டெல் மீ இஸ் த என்னது ஹீல்னஸ் இன் சலவாத். ஹீல்னஸ்னா ஷிஃபா. சலவாத்துல வந்து ஷிஃபா இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியுமா, அரபில என்னத்தை சொன்னாலும் போது சலவாத்துன்னு பேர் வச்சிருவாங்க. அதுக்கு அரபில ஒருத்தனை கூப்பிட்டு இன்னி அதிரிபுக்க வக்துலுக் அப்படின்னா ஆமீன் அப்படிங்குவார் அவரு. நான் சொன்னேன், நான் உன்னை அடிச்சு கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னேன். உன்னை அடிச்சு கொல்ல போறேன் அப்படின்னா உடனே ஆமீன்றுவாங்க. ஏன்னா நடந்துச்சு ஒரு முறை ஹஜ்ஜிக்கு போகும்போது பிளைட் ஏறி உட்கார்ந்துட்டாங்க. அது சவுதி பிளைட். அவன் அரபியில் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இந்த இவரு பைலட் சோன்சோ பைலட் இருக்கிறாரு, அவருடைய குழு நாங்க இருக்கிறோம், இந்த பிளைட் இப்போ வந்து ஜித்தாக்கு புறப்பட போகுது, இது 4000 அடி உயரத்தில் 30,000 அடி உயரத்தில் பறக்க போகுது, இத்தனை மணி நேரத்தில் இது போய் சேரணும்னு ஒரு ஹாஜி உட்காந்து ஆமீன் ஆமீன் ஆமீன்ங்கிறாரு. என்னடா ஆமீன் சொல்றாரு பார்த்தா அவன் என்ன துவா செய்யறான்னு ஆமீன் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு இவருக்கு. அவன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அரபில, ஒரு நம்மளும் ஆமீன் சொல்லிட்டு உட்காந்துருக்குது. நடந்த சம்பவம் இது. அதனால நம்மளுங்க அரபில எதை பார்த்தாலும் உடனே செலவாத்தன்னு முடிவு பண்ணிடுவோம். அதனால என்ன செலவாத்த சொல்லுங்க, அது அப்புறம் நான் அதுக்கப்புறம் ஷிஃபா இருக்குதா இல்லையான்னு சொல்றேன். நோய்களால் மௌத்தா போனால் அல்லது மிருகங்களால் கொல்லப்பட்டால் அது ஷஹீதா, நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா? நிச்சயமா ஷஹீதா. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நோய் வாய்ப்பட்டு மௌத்தானாலும், மிருகங்களால் கொல்லப்பட்டாலும், ஆக்சிடென்ட்ல மௌத்தானாலும், நெருப்பு பிடிச்சு மௌத்தானாலும், பில்டிங்கில் இடிஞ்சு மௌத்தானாலும், தண்ணியில மூழ்கி மௌத்தானாலும் இதெல்லாம் ஷஹீது அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேய் இருக்குதா இல்லையா, நம்பலாமா நம்ப கூடாதா, பார்த்திருக்கிறார்களா பார்க்கலையா? இது என்ன வரிசையா இருக்கிற கேள்வி. பேய் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொன்னா பார்த்துட்டு சொல்லுங்க பேய் இருக்குதா இல்லையாண்டு. பேயின்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. பேய் பிசாசு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜின்களுடைய சேட்டை இருக்குது, ஷைத்தானுடைய சேட்டை இருக்குது, ஜின்களுடைய சேட்டை இருக்குது. அந்த ஜின்கள் சில தொந்தரவுகளை செய்யும், அது உண்மை. சரி, அதுக்கு தீர்வு என்ன? டெய்லி இரவுல படுக்கும் பொழுது அல்ஹம்து சூரா, ஆயத்துல் குர்சி, குல் வல்லாஹு, குல் ஊது ரப்பில் ஃபலக், குல் ஊது ரப்பின் நாஸ், இதை ஓதி கையில ஊதி உடம்பு ஃபுல்லா தடவிட்டு படுங்க. இன்ஷா அல்லாஹ் எந்த பேயும் கிட்ட வராது. ஆனா இவன் தான் பாவம் செஞ்சு இவனே ஒரு பேய் ஆயிடுறானே, அவர் இன்னொரு பேய் இவன்ட்டு வரணுமாக்கும். இவரே பேயா மாறிடுறாரு பாவம் செஞ்சு, அப்புறம் இன்னொரு பேய் இவர்கிட்ட வரணுமா? அதனால பேய் பிசாசுலாம் கிடையாது. லைலத்துல் கத்ர் ரமதான் கடைசி 10 தான் உள்ளது என்று கேள்விப்பட்டேன். தாங்களோ அது ஒற்றைப்படையில் தான் உள்ளது என்று கூறினீர்கள். இதனை பற்றி சரியான விளக்கத்துடன் கூறவும். சரியான விளக்கம் அதுதாங்க, கடைசி 10 ஒற்றைப்படை. நபி ஸல்லல்லாஹு அப்படிதான் சொல்றாங்க. நீங்க முதல் பாதியை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுல லைலத்துல் கத்ர் 21, 23, 25, 27, 29 5 ராத்திரிகள்ல. உலகை ஆட்சி செய்த மன்னர் துல்கர்னைன் அவர்களை பற்றி கூறுங்கள். மூசா நபி சந்தித்த ஹிதர் நபி யார்? அவர் நபியா மலக்கா மனிதரா? அவர் வந்து ஒரு நல்லடியார், மலக்கும் கிடையாது மனிதன் கிடையாது, அவர் நல்லடியார். ஹிதர் நபிங்கிறது நல்லடியார். துல்கர்னைன் அவங்க உலகத்தையே ஆட்சி செஞ்ச ஒரு நல்லடியார். அவங்கள பத்தி என்ன சொல்றது? இந்த ஹிதர் நபியை பத்தி நம்ம ஆளுங்க வச்சிருக்க பிதாத் இருக்குது பாருங்க, மூட நம்பிக்கைகள். என்னவா ஹிதர் நபியை பத்தி நம்ம பேசுறோம்னா அவங்க இங்கக்குள்ள எங்கேயோ போயிருக்கணுமா, அவங்க அப்பதான் அவங்க ஞாபகம் வருமா, அவங்க ஹயாத்த நபியா, அன்னைக்கு ஹயாத்தா இருக்காங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை, பொய். அதே மாதிரி ஹிதர் நபிக்கு வந்து இந்த வலது பக்கம் வலது பெருவிரல் இருக்கு பாருங்க, அதுல எலும்பு கிடையாதான். அதனால என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்க, முசாவாசி வந்து விரல பிடிச்சி அமுக்குவாங்க. நான் பாத்துங்க, பெருநாள் பல தடவை அவஸ்தப்பட்டிருக்கேன். முசாவாசி விரல பிடிச்சி அமுக்குவாங்க. ஆஹா, ஏன்னா அவங்களுக்கு இந்த பெருவிரலுடைய எலும்பு கிடையாதான். அப்படி அமுக்கினா பொத்துன்னு கீழே விழுந்துருமா, அப்போ உடனே ஹிதர் நபின்னு முடிவு பண்ணிக்கலாமா?
இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இஸ்லாத்தில் இடமில்லை. ஹிதர் நபி ஒரு நல்ல சிறந்த மனிதர், ஒரு நிறைந்த அல்லாஹ்வுடைய இறை அச்சம் உள்ள இறைநேசர், அதுல மாற்று கருத்து கிடையாது. அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணுமோ, இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. சகோதரர்களே, இன்னும் இன்ஷா அல்லாஹ் 10 நிமிஷத்திலே திக்ர் மஜ்லிஸ் ஆரம்பமாகும். திக்ர் என்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நம்ம திக்ர் மஜ்லிஸா சரி அல்ஹம்துலில்லாஹ் போய் வெளியே டீ குடிச்சிட்டு வரலாம், ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம அதை வளமையாக்கிட்டோம். தப்புங்க. திக்ர் என்பது உன்னதமான இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மஸலுல்லதி யذ்குருல்லாஹ் வல்லதி லா யذ்குரு கமஸலில் ஹய்யி வல் மய்யித். அல்லாஹ்வை திக்ர் செய்பவனுக்கும் திக்ர் செய்யாதவனுக்கும் வித்தியாசம்